சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் தயவு செய்து 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். We'll read the 7th verse. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். Thou hast put gladness in my heart more than in the time that their corn and their wine increased. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற வேளையிலே When the psalmist speaks of his experience, அவர்கள் என்று உலகத்து மக்களையும் தன்னையும் அவர் வேறுபடுத்தி காட்டுகிறார். he separates himself from the world and உலகத்து மக்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். the worldly people are happy. அவர்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், How about their happiness? தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்திலே அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். At the time when the corn and the wine increases, they are. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சந்தோஷம் இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லுகிறார். But the gladness for a child of God, God has given it in the heart. சந்தோஷம் ஒன்றுதான், ஆனால் இருக்கிற இடங்கள் வித்தியாசமான இடங்கள். Gladness is the same thing, but the place where it is differs. ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனிலே அல்லது அவர்களுடைய விளைச்சலிலே இருக்கிறது. For a group, their happiness is there in their efforts as well as in their growth. இயேசு ஒரு சம்பவத்தை லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே சொன்னார். Jesus spoke of an incident. ஒரு மனுஷனுடைய வயல் நிலம் மிக அதிகமாய் விளைந்தது. So man's field grew with harvest. அந்த மனுஷன் ஆத்துமாவை பார்த்து சொன்னார், The man looking at his soul said, என் ஆத்துமாவே, my soul, இந்த களஞ்சியங்கள் எல்லாம் நான் இடித்து பெரிதாய் கட்ட போகிறேன். I would increase the granaries. அநேக நாட்களுக்கு நான் இதை சவதரித்து வைக்க போகிறேன். For several days I'm going to gather. அநேக வருஷங்கள் புசித்து குடித்து சந்தோஷமாய் இரு என்று சொன்னார். For many years take thy knees, eat, drink and be merry. அவன் சந்தோஷம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, களஞ்சியங்கள் அதிகமாக விளைந்து ஏராளம் நிரம்பி இருக்கிற வேளையிலே அவனுடைய சந்தோஷம் இருக்கிறது. His happiness is there when his granary is full of grains. இன்றைக்கு உலகத்தினுடைய செய்தி பத்திரிகைகளிலே அடிக்கடி நாம் வாசிக்கிறோம். We read in the newspapers often. அநேக விவசாயிகள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். Farmers do commit suicide. அவர்கள் உழுகிறார்கள், They do விதைக்கிறார்கள், they do sow the seed. தங்கள் பலனுக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And they are expecting the reward. அவர்கள் பலனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே even while they were அந்த anticipating, பயிர்களை சில பூச்சிகள் தின்று விடுகின்றன. certain worms eat the crops. அல்லது அதிகமான மழை வெள்ளம் வந்து அந்த சேதத்தை உண்டாக்கி விடுகிறது. Due to excessive rain, அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They are not able to accept it. அவர்களால் அதை சற்றேனும் அதில் சகித்துக் கொள்ள முடியவில்லை. They are not able to bear the loss. ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். Ultimately they end their life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அந்த துக்கத்தை அவர்களால் மாற்றவே முடியவில்லை. They are not able to change the grief and sorrow. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Here the psalmist says, ஆண்டவரே, Lord, அவர்களுடைய சந்தோஷத்தை தானியத்திலே வைத்திருக்கிறீர். you have kept the gladness in their granary, எங்களுடைய சந்தோஷத்தை இருதயத்திலே வைத்திருக்கிறீர். whereas our gladness that was kept in our ஏன் heart. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை இருதயத்திலே வைத்திருக்கிறார்? Why God should keep the happiness for a child of God? நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய சரீரத்திலே எத்தனையோ அவயவங்கள் இருக்கின்றன. From the crown of our head to the sole of our feet, ஆனால் there are இந்த several அவயவங்கள் members. எல்லாவற்றிலும் ஆண்டவர் சந்தோஷத்தை வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது என்னவென்று கேட்டால் நம்முடைய இருதயம். God has chosen a place to keep his gladness in us. That is our heart. நம்முடைய இருதயத்தை பற்றி ஏராளம் காரியங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். You would have read a lot regarding our heart. இருதயத்தை பற்றி ஏராளம் காரியங்களை பத்திரிகைகள் வந்து கொண்டே இருக்கிறது. And several news comes in the இருதயத்தை newspaper. கவனியுங்கள். Take care of your இருதயத்தை heart. சோதித்து பாருங்கள். Test your heart. அதிகமான மரணங்கள் நம்முடைய இந்தியாவிலே ஹார்ட் அட்டாக்ல தான் சாவுறான். In India, several people face heart attack. முன்னாலே வயதானவர்கள் மரித்தார்கள். Earlier, elderly people died. இப்பொழுது இளம் வயதிலேயே அவர்கள் இருதய நோய் தான் அதிகமான மக்களுடைய உயிரை வாங்கி கொண்டிருக்கிறது. Nowadays, even when they are young, people perish because of அதனாலே டாக்டர்ஸ் அடிக்கடி எச்சரிக்கிறார்கள்,
இருதயத்தை சோதியுங்கள், இருதயத்தை சோதியுங்கள், இருதயத்தை கவனமா வைத்துக் கொள்ளுங்கள். So doctors do give a warning. You got to take care of your heart. You got to check நம்முடைய your heart. வேதமும் மிக எச்சரிக்கை கொடுக்கிற ஒரு பகுதி நம்முடைய இருதயம். And the word of God gives importance only to நம்முடைய heart. இருதயத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், If you consider your heart, நம்முடைய சரீரத்திலே இருதயம் ஒரு விசேஷித்த பகுதியை தேவன் வைத்திருக்கிறார். heart plays an important role in our body. நீங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Proverbs 23 verse 7. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ, அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ, அந்த மனுஷன் அப்படியே இருக்கிறான். Even as the heart of the man is, so is the state of the man. அவனுடைய இருதயத்தின் நினைவு, ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால், அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே ஒரு மனுஷன் இருப்பான். Whatever be the thought of the heart of a man, so too he would be. ஒரு மனுஷனை நடத்துகிறது என்னவென்று கேட்டால் அவனுடைய இருதயம். And what does guide a man is a heart that guides a யோபு man. 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், John 15:12. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது என்று கேட்டான். Where does your heart take you அப்ப to? நம்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்மை கொண்டு போகிறது என்னவென்று கேட்டால் நம்முடைய இருதயம். It's a heart that takes us to a particular place. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், We know pretty well. அழிவுக்கு முன்னானது மனமேட்டிமை. இருதயத்துல பெருமை வந்துட்டா அந்த அந்த இருதயம் எங்க நம்ம நடத்தும்னு கேட்டீங்கன்னா அழிவுக்கு நேராக நடத்தும். Pride comes before a fall. It's a heart that leads us to destruction. இந்த ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் ஒருவனுக்கு இருக்குமானால், If one has a அது humble எங்க heart, நடத்தும்னு what சொன்னீங்கன்னா would happen in it? அவனை மேன்மைக்கு நேராக It நடத்தும். would lead him to excellence and glory. தமிழ்ல சொல்லுவாங்க, In Tamil they say, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் அழிவதும் ஒருத்தன் மேன்மை அடைவதும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய இருதயத்திலே தான். So in Tamil they say one perishes and survives because of a girl, but in the word of God, அவனுடைய it's a heart. இருதயம் மேட்டிமை அடையுமானால் அவனை அழிவுக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும். When his heart is lifted, it leads him to destruction. அவனுடைய இருதயம் ஒரு தாழ்மையான, ஒரு ஹம்பிள் ஹார்ட், ஒரு தாழ்மையான இருதயம் அவனை மேன்மைக்கு நேராய் கொண்டு போய் விடும். Whereas a humble heart would take him to excellence. ஆகினால் நான் மேன்மை அடைய வேண்டுமா, நான் அழிய வேண்டுமா, இதை எப்படி முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்தை அவன் செக்அப் பண்ணிட்டாலே போதும். So whether one has got to be exalted or destroyed is enough if you check his heart. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. கர்த்தருடைய தாசனாகிய சவுல் அவன் தன்னுடைய காணாமல் போன கழுதைகளை தேடி போகும்போது சாமுவேலை கண்டுபிடித்தான். Saul, when he went to check his donkeys, he came across சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார். Samuel looked at Saul and 1 said, சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, Samuel 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு நீ கூட அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு நீ வேறு மனுஷன் ஆவாய். And the spirit of the Lord will come upon thee, thou shalt prophesy with them. நீ யாரா மாறுவனா, நீ புறப்பட்டது போல இல்ல, நீ வேறு மனுஷனாக மாறுவாய். Not as you proceeded, you will become a different being. ஆனா நடந்தது என்னவென்று What கேட்டால், happened? அந்த 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Chapter 10 அவன் verse சாமுவேலை 9. விட்டு அவர் போகும்படி புறப்பட்ட போது திரும்பின போது தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? What did God give? வேறே இருதயம் கொடுத்தார். God gave him another heart. இருந்த இருதயம் இல்ல, not the same heart. அவனுக்கு ஆண்டவர் வேறே இருதயம் கொடுத்தார். God gave him another heart. வேறே இருதயம் கொடுத்ததுனால Since he gave him another யாரா heart, மாட்டான்னு கேட்டீங்கன்னா, what he became? அவன் வேறு மனுஷன் ஆனான். He became another man. இதுவரைக்கும் இருந்த ஒரு மனுஷன் இல்ல, So far what he was, இப்ப சவுல் இன்னொரு மனிதனாக மாறிட்டான். now Saul has become a different அவனை man. இன்னொரு மனிதனாக மாற்றுறது என்ன என்று கேட்டீங்கன்னா, What changed him as அவனுடைய another man? கலர் இல்ல,
It's not his. அவனுடைய ஸ்கின் இல்ல. It's not his skin or color. அவனுடைய ஹைட் இல்ல. It's not his height. அவனுடைய weight இல்ல. It's not his weight. வேற எந்த பார்ட்டும் இல்ல. Nothing else. அவன் இருதயம் மாறின உடனே அவன் வேறு மனுஷனா மாறிட்டான். When his heart changed, he became a different man. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதா. Glory and may glory and honor belong. முக்கியமான சம்பவத்தை நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால் to the important தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா Daniel 4 அங்க ஒரு சிறப்பான ஒரு ராஜா இருக்கிறான். There is a king who அவன் பேர் நேபுகாத்நேச்சார். He is Nebuchadnezzar. அவன் வல்லவன். He is mighty. தன் வல்லமையினாலே தன்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று அழகான பட்டணங்களை கட்டி எழுப்பினான். Because of his might and excellence, he was able to build அவனுடைய ராஜ்யம் பெரிய ராஜ்யமாய் இருந்தது. His kingdom was a great kingdom. பெரிய மேன்மை அடைந்தவனாய் இருந்தான். And he rose to excellence. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால் அவனுக்கு மனுஷ இருதயத்தை எடுத்துவிட்டு தேவன் அவனுக்கு மிருகத்தின் இதயத்தை கொடுத்தார். God removed the heart of man from him, gave him the heart of a beast. அவனுடைய இருதயம் மாறிவிட்டது. His heart changed. அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, how about his heart? ஒரு மிருகத்தின் இருதயமா மாறிடுச்சு. He had the heart of a beast. கை அப்படியே இருக்கு. What about his hands? கால் இருக்கு. His legs. கண்ணு இருக்கு. His eyes. சரீரத்தின் அவயவங்கள் அப்படியே இருக்கு. And all the members remain. இருதயம் மாறின போது, but when the heart changed, இதுவரைக்கும் வகைவகையா தின்றவன், இதுவரைக்கும் வகைவகையா புசிச்சவன் புல்லை தின்றான். He who had dainty dishes is now eating grass. இதுவரைக்கும் நல்ல அழகான படுக்கையிலே படுத்து உறங்கினவன் இன்னைக்கு மழையிலே பனியிலே நனைகிறான். He who was lying down on a soft bed is now covered with snow and water. ஏன் மாறிடுச்சுன்னு சொன்னா, why all this change? அவனுடைய இருதயம் மாறிவிட்டது. His heart has changed. அவனுடைய இருதயம் மாறின உடனே அவனுடைய சுபாவம் மாறிவிட்டது. His character changed. பாருங்க, உலகத்தில் ஆண்டவர் படைத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இருதயம் இருக்கு. And all creations created by God has a heart. ஆனா மனித இருதயம் வேறு, மிருக இருதயம் வேறு. The heart of man differs from the heart of a beast. இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்ப்போமானால், we look into the world, இன்றைக்கு अनेक வேளைகளிலே மனிதர்கள் மிருகங்களாய் மாறி போகிறார்கள். we find mankind turning to beasts. சமீபத்திலே ஒரு ஜட்ஜ்மென்ட் ஒன்று வெளியே வந்தது. Of late a judgment came out. அந்த ஜட்ஜ்மென்ட்ல எழுதியிருந்தார், the judge had wrote in the காட்டிலே வாழுகிற மிருகங்களை போன்ற இவர்கள் இந்த மிருகங்களை ஜனங்கள் மத்தியிலே உலாவ விடக் கூடாது. These people who are living even as இவனை சாகு வரைக்கும் தூக்கிலிட வேண்டும். So he has to, ஏன்னு கேட்டா அவன் மனுஷன் இல்ல, மனுஷ உருவத்தில் உள்ள மிருகம். He's a beast in the form of a man. இந்த மிருகத்தை பூமியில நடமாட விடக் கூடாது. So you should not allow this beast to walk in the earth. He's a man. He's a man, no doubt. ஆனா அவனுடைய இருதயம் பாருங்க, கொலைவெறி பிடித்த மாம்ச இச்சைகளால் நிறைந்த ஒரு மிருகம் போல இருந்தது. His heart is murderous, full of lust. ஏனென்றால் அவனுடைய இருதயம். Why? Because his heart. சவுத் சைடுல ஒரு கொலைகாரன் ஒருத்தன் இருந்தான். There was a murderer in the south. அவன் கூலிக்கு கொலை செய்கிறவன். He used to யாரையாயிலும் கொலை செய்ய வேண்டுமானால், if you got to murder anybody, அவன் கேட்கிற காசை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, give him sufficient money. அந்த காசை வாங்கிட்டு காட்டுக்கு போவானா. He will go to the forest. காட்டில போய் 3 நாள் 5 நாள் அவன் எத்தனை நாள் அவன் வேணுமோ அத்தனை நாள் உட்காருவானா. So several days he would sit there. உட்கார்ந்துட்டு யாரை கொலை செய்யணுமோ அந்த ஆள் பேரை சொல்லி announcing his name. அவனை நான் கொலை செய்வேன். I'm going to kill him. அவனை நான் கொலை செய்வேன். I'm going to kill him. அவனை நான் கொலை செய்வேன். I'm going to destroy him. அவன் பேரை சொல்லி சொல்லி, ஏனென்றால் கொலை செய்யும் பொழுது அவன் படுற பாட பார்த்து, அவன் போடுற கூச்சலை பார்த்து தான் மனம் திரும்பிடக்கூடாது, தனக்கு இரக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரம் உட்கார்ந்து இருதயத்தை கொலை செய்வேன் கொலை செய்வேன் கொலை செய்வேன் கொலை செய்வேன்னு சொல்லி அவன் இருதயத்தை அந்த கொலைக்கு பக்குவப்படுத்துகிறான். For a week we find him converting his heart even as a flint that he may not have தன்னுடைய ஆயுதத்தை பக்குவப்படுத்துவதற்கு பதிலாக
Instead of preparing his நல்ல weapon, ஆயுதம் இருக்கிறது, he has a very good weapon. கொலை செய்ய திறமை இருக்கிறது. He has a talent to kill. என்ன அவன் நினைச்சான்னா நம்முடைய இருதயம் மாறிட கூடாது. My heart should not ஒரு change. வெட்டும் போது அவன் ஐயோ நீ கத்துவான், ரத்தம் பாயும். He would cry. இருதயத்துல இரக்கம் வந்துட கூடாது. The mercy should not enter his heart. அதுக்காக இருதயத்தை கடினப்படுத்துவதற்காக It's to control ஒரு his heart. வாரம் போய் தன்னுடைய இருதயத்தை முதலாவது சரி பண்ணுவானாம். For 1 week he prepares his heart. அதுக்கு அப்புறம் தான் அவன் கொலை செய்யவே வருவானாம். It is only after that he comes to murder the person. கொலை செய்யறதுக்கு ஆயுதத்தை காட்டிலும் அவன் என்ன விரும்பினான்னு கேட்டா இருதயம் முதலாவது அந்த மிருக வெறி கொலை வெறி கொள்ளணும். More than the weapon, he needed the heart of a beast. இந்த நேபுகாத்நேச்சாரை பாருங்கள். Looking at Nebuchadnezzar, இந்த நேபுகாத்நேச்சார் மனிதனை விட்டு தள்ளப்பட்டான். he was cast away from mankind. புல்லை மேய்கிறான். He is grazing grass. அரண்மனையை விட்டு அவன் போய் பனியிலே நனைகிறான். He has left the palace and is lying in snow. ஏன் நடந்தது என்று கேட்டால் Why? அவன் சரீரத்துல எதுவுமே மாறல. Nothing changed in his அவனுடைய body. இருதயத்தை தேவன் மாத்திட்டாரு. God changed his heart. பாருங்க, நம்முடைய இருதயம் தான் நாம மனுஷனா நாம மிருகமா என்பதை நிரூபிக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஹார்ட். It is a heart that defines whether we are man or beast. நாம் மனுஷர்கள போல கையும் காலும் நமக்கு இருக்கலாம். We may have மனுஷர்கள போல கண்ணு நமக்கு இருக்கலாம். We may have eyes of a man. எல்லாம் நமக்கு இருக்கலாம். We may have everything. இருதயம் மாத்திரம் மிருகத்தின் இருதயமாய் இருக்குமானால், But if we have the heart of a beast, மிருகம்தான், 2 கால் வச்ச மிருகம்தான். he is a beast, 2-footed beast. அவனுடைய இருதயம் மாற்றப்பட்ட போது அவன் மிருகமாயிட்டான். He becomes a beast. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The name of God. ஒரு மனிதனை ஒரு குணசாலியாக நிரூபிக்கிற இடமோ தேவன் வச்சது இருதயத்திலே தான். It's a heart where a man has to be judged. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், 1 Peter 3:4, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாயிருக்கு. It's the character of the heart which is precious in the sight of God. ஒரு மனுஷனுடைய குணம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருதயத்துல தான் இருக்கு. It's hidden in the heart of a man. தேவன் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன். Whereas God looks at the heart of a man. நாம ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறோம்? How do we look at a man? தோல் எவ்வளவு வெள்ளையா இருக்கு? How about his skin color? எவ்வளவு படிச்சிருக்காங்க? How much is educated? எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? How much is he earning? எவ்வளவு ஹைட் இருக்காங்க? What about his height? எவ்வளவு weight இருக்காங்க? What about his weight? இதுக்கு அப்புறம் வீடு சொத்துக்கு ஏதாவது இருக்கா? And they go for all the land and the என்னெல்லாமோ wealth that he has. நாம பார்க்கிறோம். So that's how he is being நம்ம accomplished. எதை மட்டும் பார்க்கறதுல கேட்டா இருதயத்தை மட்டும் பார்க்க நமக்கு அந்த பார்க்கிற சக்தி நமக்கு இல்ல. We do not have the talent to sense. ஆண்டவர் எதை மதிக்கிறார் என்று கேட்டால், உன்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, உன்னுடைய படிப்பு என்ன, உன் சம்பாத்தியம் என்ன, அதை வச்சு தேவன் புகழ்றது இல்ல. உன் இருதயத்துல என்ன கோணம் இருக்கு? It's not your status or your money or your education. அந்த இருதயத்திலே தேவன் குணத்தை மறைத்து வைத்திருக்கிறார். God has hidden the character in the heart of man. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. The hidden character found in the man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. To the name of God. எனக்கு அருமையானவர்களே, My dear ones, ஒருவனை குணசாலியா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற இடம் அவனுடைய இருதயம். What defines a man whether he is a good or not? It's his heart. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதும் நம்முடைய இருதயம். What brings a blessing is a heart. நீங்கள் 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிப்பீர்களானால் ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது. Very good incident. அப்போஸ்தலனாகிய பவுலை ரோமாபுரி கொண்டு போனார்கள். They brought Paul to Rome. ரோமாபுரிக்கு போன உடனே பவுல் என்ன செய்தார் என்று கேட்டால், What did அங்கே உள்ள இஸ்ரவேலர் எல்லாரையும் கூப்பிட்டார். He gathered all the Israelites. அவர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணார். From morning to evening we find him preaching this. நீங்கள் வீட்டிலே போய் 28ஆம் அதிகாரம் 23 இலிருந்து 27 வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். Go home, read Acts 28 from 23 to 20. அவர்கள் போய் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம். From morning to evening he gives a long sermon. ஒரு மணி நேர பிரசங்கம் இல்ல. Not message for one. Morning to evening. Right from morning to evening. எல்லாம் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டாங்க. And people are intent on hearing the message. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வாம வெளியே புறப்பட்டு போறாங்க. So one after the other they
depart. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், Then he says, 28ஆம் அதிகாரத்திலே, Acts 28, இவர்கள் கண்களினால் காணாமலும் நீங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. எப்படி இருக்கான்? the heart of this people is waxed gross. What about? சில வேளை சொல்ல பாருங்க, என்ன உடம்புல கொழுப்பு பிடிச்சு போச்சா? Sometimes we say whether he has gone என்ன crazy. உடம்புல கொழுப்பா பிடிச்சிருக்கா பாத்தீங்களா? ஆண்டவர் எங்க கொழுப்பு பிடிச்சிருக்கான்? So இருதயத்துல கொழுப்பு இருக்கான். this fat in the heart. அந்த கொழுப்பு என்ன செய்தான்? What about this fat? அவங்க கண்ணால காண்றாங்க, ஆனாலும் உணர முடியல. They are looking through the eyes, but காதால கேக்குறாங்க, உணர முடியல. they hear with the ears, are unable to understand. கண்ணால காணாமலும் What they see காதால கேட்டு உணராமலும் what they hear not with the ears. நான் உங்களை குணமாக்காமலும் உங்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி உங்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. Your heart is waxed gross, that I may not convert you. அப்ப தேவனுடைய கிரியை, தேவனுடைய அற்புத கிரியை, தேவனுடைய சுகமாக்குற கிரியை, ஆரோக்கியமாக்குற கிரியை, வசனங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், why the word of God is not able to work in us? அதுக்கும் காரணம் என்னன்னா இருதயம் தான். The heart alone is a cause for all this. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. நீங்க நல்லவனா கெட்டவனா என்று உங்களை தீர்மானிக்கிற இடமும் உங்கள் இருதயம். The place where you are good or bad is a heart. நீங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? Luke 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து. A good man out of the good treasure of his heart bringeth forth. நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல பொக்கிஷம் இருக்கு. A good man has a good treasure. இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலே அவன் நல்லதை எடுக்க வேண்டுமானால், if he has got to take things that is அவன் good, யாரா இருக்கணும்? what should he be? நல்ல மனுஷன். He ought to be a good man. அப்ப நல்ல மனுஷன் என்று நீங்க பேர் எடுக்கணுமானா, if you have to receive தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், with all fear I will tell you, அந்த மனுஷன் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, what about the man நல்ல இருதயம் உள்ளவனா, பொக்கிஷம் இருக்கு, நல்லதுல எடுக்கிறான். he needs a good heart. இன்னொன்னு நான் சொல்லுகிறேன். Another thing I tell you, சங்கீதம் 84ஆம் சங்கீதம் Psalms 84 6ஆம் வசனம் வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் முந்தின வசனம் வாசிங்க. 5ஆம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் தன் இருதயத்திலே செம்மையான வழியை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்? Blessed is a man who strengthens in his heart. யார் பாக்கியவான்? are the ways of them. தன்னுடைய இருதயத்திலே செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். In whose heart are the ways of them. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் இருதயத்துல வழி செம்மையா இருக்கு, his ways are perfect. ஆனா பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா, what about his path? அழுகையின் பாதையை உருவ நடக்கிறார்கள். The valley of Baca, they do walk in it. பாதை அழுகையா இருக்கு, the valley of tears. அவங்க நடந்து போற பாதை கண்ணீர் is full of tears. The path full of இருதயம் tears. எப்படி இருக்குன்னா, what about the heart? ஸ்ட்ரைட்டா இருக்கு, செம்மையா இருக்கு. The heart is perfect and strong. இந்த செம்மையான இருதயம் உள்ளவன் அழுகையின் பாதையிலே நடந்தாலும் அந்த பாதையை அழுதாயிலும் கடந்து போய், அழுகையின் பாதை உருவ கடந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுவார். When a man walks through the valley of tears, he adheres strength to strength and ஒருவனுடைய goes to God. வழி மாத்திரம் இருதயம் செம்மையா இருக்குமானால், if the heart of a man is perfect, பாதை அழுகையா இருக்கட்டும், or let him ஆனா have கடைசி the எங்க path of போய் tears, நிப்பான்னு கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்துல போய் நிப்பான். he would go and stand in the அவன் presence of God. பலத்தின் மேல் பலன் அடைவான். He would go from strength to strength. யோபு பாருங்க, Look at Job. அந்த மனுஷன் எல்லாத்தையும் இழந்து போனாரு, He has lost everything. எல்லாத்தையும் அழுகதான் ஒரு பாதை. So his path was full பகல் of tears. வந்தா எப்ப பகல் ராவு நினைக்கிறார், ராவு வந்தா எப்ப பகல் வரும்னு நினைக்கிறாரு. So he used to wait for morning or அவர் night. சொன்னாரு, என் நீதியை நான் உறுதியா பிடிச்சிருக்கேன், என் cling இருதயம் to என்னை my- நிந்திக்காது, என் இருதயம் என்னை நிந்திக்காது. that my heart may not reproach me. அந்த இருதயத்தை அவன் செம்மையா வைத்துக் கொண்டான். So he was able to keep his heart அவனுடைய perfect. முடிவு பாதை அழுகையா இருந்தாலும்
ஆண்டவரை காண முடியாத பாதையாக இருந்தாலும் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு Though the மனுஷன் path முடிச்சான். was full of tears, yet the end was full of blessings. அப்படியானால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அல்லது தேவ சந்நிதியிலே நம்மை நிறுத்துவதற்கு மிக முக்கியமானது நம்முடைய இருதயம். It is a heart alone that would make us stand in the presence of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of God. நீங்கள் ஆதி சபையை குறித்து If you look at வாசிப்பீர்கள், the ancient church, ஆதி சபையிலே ஜனங்கள் எல்லாரும் ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். people were of one accord, one mind. நீங்கள் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 32 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Acts 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் ஒரே இருந்தார்கள். மனம் உள்ளவர், ஒன் ஹார்ட், ஒரே இருதயம். The multitude had one திரள் heart. கூட்டமாய் இருந்தாங்க. They were of ஆனா one அவங்க accord. இருதயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே இருதயம். Their heart was one. அதோட முடிவு என்ன தெரியுமா? You know what about the end? அவர்கள் எல்லார் மேலும் கிருபை உண்டாயிருந்தது. Grace abounded in them. அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. Oh, they lacked nothing. எல்லாம் இருந்துச்சு. They had everything. அவங்க மேல கிருபை உண்டானது காரணம் என்ன? Why grace was found அவங்க in them? இருதயம் எல்லாம் ஒண்ணா இருந்துச்சு. Their heart was one. அதனால அவங்க எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. So they had the perfect அவர்களுக்கு grace. ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. They had nothing. ஆனா 5 அதிகாரம் 4 அதிகாரம் சொல்லுது ஒன்னும் குறைவு இல்லைன்னு சொல்லிட்டு They lacked nothing. 5 அதிகாரம் சொல்லுகிறது, In chapter 5, அங்கே அனனியா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். there was a man named Ananias. அந்த மனுஷன் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். He brought his offerings to the Lord பேதுரு God. கேட்கிறார், சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? How come Satan has filled your heart? எல்லா இருதயம் ஒன்றா இருக்கு, The ஆனா hearts are ஒரே ஒரு இருதயம் சாத்தான் நிரப்பிட்டான். But one heart is being filled by Satan. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? கிருபையை இழந்தான், He lost his நன்மையை grace. இழந்தான், He lost all the good இந்த things. ஐக்கியத்தை He இழந்தான், lost the fellowship. எல்லாத்தையும் இழந்து போன He lost காரணம் everything. அவனுடைய இருதயம். The heart was a cause for him to lose அவனுடைய everything. இருதயம். It was his heart alone. நீங்க 8 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா When you come to the 8th அங்கே chapter, எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். all those have taken baptism. அங்கே பேதுருவும் யோவானும் வந்து Peter. அவர்கள் எல்லார் மேலும் கைகளை வைத்தார்கள். They lay their hands on them. அவர்கள் கைகளை வைத்த போது When they lay their எல்லாரும் hands on them. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். Oh, they received the anointing of the Holy Spirit. அங்கே சீமோன் என்று ஒருவன் இருந்தான். There was Simon. அவன் பெரிய மந்திரவாதி. He was a magician. அந்த மந்திரவாதி பணத்தை கொண்டு வந்தான். The magician brought about money. இந்த வரத்தை எனக்கு தாரும். Oh, give me this gift. பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? You know what Peter said? 8 அதிகாரம் 20 21 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பேதுரு அவனை உன்னுடைய பணம் உன்னோடு நாசமா கடவுள். Thy money perish with thee. உன் பணம் உன்னோடு நாசமா போட்டு. Thy money perish with thee. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இல்லாதபடியினால் உனக்கு பங்கும் இல்லை, உனக்கு சுதந்திரமும் இல்லை. Thy heart is not right in the sight of God. Thou hast neither part nor lot in this matter. உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. Thou hast neither part nor lot in this matter. அவனுடைய தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய ஊழியத்திலே அவனுக்கு பங்கும் இல்லாமல் பாகம் இல்லாமல் நாசமாய் போன காரணம் என்ன கேட்டீங்கன்னா பணம். The reason why he perished because the love of money. எவ்வளவு பெரிய சாபத்தை வாங்கிக்கிட்டான். What a great curse came on. பணம் நாசமா, காணிக்க நாசமா போட்டு Let thy offerings perish. உன்னுடைய பங்கே இல்லைன்னு சொல்லிட்டான். You don't have any உனக்கு portion. பாகமே இல்லைன்னு You don't சொல்லிட்டான். have any lots. ஏன் அவனை இந்த சாபத்துக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா, What brought him to this curse? இருதயம் செம்மையாக இல்லை. His heart was not correct. கர்த்தருடைய with God. நாமத்துக்கு மகிமை. Glory be to the name of God. ஆகையினாலே தான் Therefore, சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஜெபம் பண்ணான். the psalmist made a prayer. 51 சங்கீதம் 10 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Psalms 51:10. தேவனே சுத்த சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். Lord, create in me a clean heart. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணணும். Let us all pray. ஆண்டவரே, ஒரு சிருஷ்டியும், என்னை சிருஷ்டித்த தேவனே, Lord, you are created. என்னை அழைத்த தேவனே, Oh God, was எனக்கு ஒரு God. இருதயம் வேணும்ப்பா. We need a heart. என்ன இருதயம் வேணும்னா, What sort of heart? ஒரு பியூர் ஹார்ட், I need a clean ஒரு and pure heart. சுத்தமான ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவர். Lord, I need a clean heart. பாருங்க,
சுத்தமான இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால், If a man has a clean heart, அவன் ரெண்டு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். he would receive two important blessings. நீங்க வாசித்து பாருங்க. You can ஒரு read. மனுஷனுடைய இருதயம் சுத்தமாய் இருந்தால், If the heart of a man is pure, 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம், Proverbs 22, தயவு செய்து 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய உதடுகள், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ரொம்ப இனிமையா இருக்கும். the lips of the man. இருதயம் சுத்தமா இருந்தா உதடு எப்படி இருக்கும்? If the heart is pure, what about the சொல்லுங்க. lips? What about the lips? ஸ்வீட்டா இருக்கும். The lips also would be sweet. நல்ல ஸ்வீட்டா பேசுவாங்க, ஸ்வீட்டா The இருப்பாங்க. lips would speak sweetly. இருதயம் சுத்தமா இருந்தா பேச்சு எப்படி இருக்கும்? The heart is clean. What about the conversation? இருதயத்தை கேடுபாடு ஆச்சுன்னா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கும். So if the heart differs, your conversation would differ. நம்முடைய பேச்சு சுத்தமா வரணும்னா, இனிமையா வரணுமானா, If a conversation has got to be எப்படி sweet, இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இருதயம் சுத்தமானவன வார்த்தை ரொம்ப இனிமையா இருக்கும். the heart is pure, the words would அவனுக்கு also would யாரு be sweet. சிநேகிதன் ஆவார்கள்னு கேட்டீங்கன்னா, ராஜா சிநேகிதனா. The king would become his friend. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ராஜா எப்படி சிநேகவான்னு சொன்னா, இவன் வார்த்தை ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். How can a man have a king as his friend? பாருங்க, It's because நம்முடைய of his words. வார்த்தைகளை மாற்றுறது கூட என்னதுதான்? What about the word? What does change our words? இருதயத்துல கோபம் வந்துட்டா If anger comes in the heart, வார்த்தை எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க எல்லாம் பழகுனவங்க தானே. you know how the words come out. இருதயத்துல கசப்பு வந்துட்டா வார்த்தை எப்படி வரும்னு தெரியும். You know how the words flow out. வார்த்தை இன்பமாகணுமானா, The words have got to be sweet. இருதயம் சுத்தமாகணும். Your heart has got to be clean and pure. நான் வார்த்தை சுத்தமா பேசணும், சுத்தமா பேசணும், சுத்தமா பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே முட்டிக்கால் போட்டு தலையை ஆட்டி ஆட்டி நான் சுத்தமாகணும், வார்த்தை சுத்தமாகணும், இந்த My words have நாள் got to be முழுவதும் பாட்டு பாடுவோம் பாருங்க. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம். பிறர் என்ன ஆடணுமா? பிறர் காயத்தை The words of the ஆற்றணும். heart. You got to change. வார்த்தை காயத்தை ஆற்றணும். வார்த்தை இன்பமா இருக்கணும். ஆனா நம்ம வார்த்தை எல்லாம் பட்டை மாதிரி குத்துற வார்த்தைகள். But our words pierce even as a sword. நம்முடைய வார்த்தை இன்பமா மாறணும்னா, For words have got to become இருதயம் sweet. சுத்தமாகணும். Our heart has got to become clean. இருதயம் சுத்தமாயிடுச்சுன்னா வார்த்தை மாறிடும். The words would become. சுத்தமா இனிமையா மாறிடும். The words would become நீங்க sweet. ரொம்ப இனிமையா பேசணும்னு சொன்னா If you would like to இடம் முதல்ல மாத்தணும். talk sweetly, what you ought to காற்றை change? முதல்ல மாத்தணும். இருதயத்தை மாத்தணும். You got to change your heart. அப்படி இனிமையா பேசிட்டா So if you speak sweetly, ராஜா கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவானா. even the king would become your friend. அது மாத்திரம் இல்லைங்க, Not only that, நம்முடைய வேதம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, what about the word of God? What does it இருதய say? சுத்தமா உள்ளவன் தான் தேவனை தரிசிப்பான். One who's pure in heart. மத்தேயு he can see 5ஆம் God. அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, Matthew 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு துவைச்சு வெள்ளை வெள்ளையா ஜிப்பா போட்டிருக்க பாஸ்டர் பரலோகம் போவான்னு சொல்லல. You cannot say that a pastor who is wearing white jibba will go to heaven. நல்ல வெள்ளையா உடுத்துறாங்க, அப்படியே சும்மா ஜொலிக்குது Dress எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு, His அவங்க dress is தேவனை dazzling தரிசிப்பாங்க white. சொல்லியிருக்கா? இல்ல இல்ல, Not that they will go to ட்ரெஸ்ல சுத்தம் இல்ல, Not the cleanliness. உடம்புல சுத்தம் இல்ல, Not the cleanliness. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான். Blessed are the pure in heart. அவர்கள் தேவனை தரிசிப்பார். He shall see God. அப்ப நான் சொல்லுவேன், I will நம்ம tell you, கடைசில தேவனை தரிசிக்கணுமானா if you got to see God, இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட். so it's only in the heart. தேவனுடைய has got to நாமத்துக்கு change. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, Therefore God said, மகனே son, இருதயத்தை எனக்கு தாப்பா. oh, give me your heart. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, Proverbs 23:26. மகனே எதத்தா, My son, give me மகளே thine heart. My daughter, இருதயத்தை. give me thine heart. இன்னைக்கு நாம பணத்தை கொடுக்கிறோம், We give பொருளை money, கொடுக்கிறோம், we give, நேரத்தை கொடுக்கிறோம், our time, என்னத்தெல்லாமோ கொடுக்கிறோம். we give everything. எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார்? How many of us are able to give our heart to our Lord God? சாது சுந்தர் சிங் சாது ஆண்டவராய் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். Man who accepted
Jesus அவரை Christ is வந்து the same. மறுபடியும் அந்த பழைய மதத்துக்கு கொண்டு போவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். They made a lot of effort that they may turn him back to his own. செய்ய முடியல. They were not able to change it. கடைசி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, You know what they did to him? அவர் விவாகம் பண்ணும்படி நியமிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு வந்தாங்க. They brought the girl whom he was to marry. அவளுக்கு நல்ல விவாக ட்ரெஸ் பண்ணாங்க, The bridal நல்ல dress. நகைகளால் அலங்கரிச்சாங்க, She was adorned. அவளை நல்ல கவர்ச்சியாக்குனாங்க. அவளை she was கொண்டு made போய் அவனுடைய அறைக்குள்ள கொண்டு விட்டாங்க. They took her to his room. அவன் வாலிபன். He's a young அவள் man. போய் அவன் காலை பிடித்து கொண்டு She went and caught hold of his feet அழுதாளாம் and cried, என்னை ஏற்றுக்க. please accept me. அவ என்னன்னோ வார்த்தை சொன்னாளாம். She spoke some word. அப்பொழுது அவர் சொன்னாராம், He said, எனக்கு ஒரே ஒரு இருதயம் இருக்கிறது. I have only one heart. அந்த இருதயத்தை யாருக்கு கொடுத்துட்டேன்? You know to whom I given that heart? ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். I given it to my Lord. எனக்கு இன்னொரு இருதயம் இல்லையே. I don't have another heart உனக்கு கொடுக்கிறதுக்கு. to give you. இன்னொரு இருதயம் இருந்தா என்ன செய்திருப்பேன்? If I had another heart, what would I have done? நமக்கு இன்னும் ஒண்ணா இருக்கு, எத்தனையோ இருக்கு. I believe we have several hearts instead of one heart. ஏன் அவங்க சுந்தர் சிங்கா இருந்தாங்க? Why? அவங்க ஏன் நமக்கு நிறைய இருதயம் இருக்கு. We have plenty of hearts. ஆண்டவர் கோயில்ல கொடுக்கறதுக்கு ஒரு இருதயம், வீட்ல கொடுக்கறதுக்கு ஒரு இருதயம், Heart for the church, heart for the house. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இருதயம். Heart for each and every கோயில்ல place. வந்தா பக்தி பரசவத்துல அப்படியே பரிசுத்தமானுடைய இருதயம். Oh, it's there, the வீட்டுக்கு holiness of போனா a saint. பேய்க்க இருதயம். So the heart of a devil inside the home. ஆனா இந்த மனுஷன் Whatever this ஒரே man, ஒரு இருதயம் இருக்கான். he says he has one அதானே heart. ஆண்டவர் சொன்னாரு, why the Lord முழு இருதயத்தோடு, Entire heart. முழு இருதயத்தோடு Give your entire heart. கர்த்தரை சேவிப்பாயாக. Would you not serve God with all your heart? ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியோ அப்படியே அந்த மனுஷன் இருப்பான்னு சொன்னீங்க பாத்தீங்களா? Even as the நீங்க heart of a man is, so is a man. சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா You've got to be happy. உங்க இருதயம் சந்தோஷத்தினால Your heart has got to be filled with வேதம் gladness. சொல்லுது எப்ப சந்தோஷமா இருக்கணும்னா, When can you be எப்ப glad? சந்தோஷமா இருக்கணும்? When would you be glad? சரியா சொல்லுங்க பார்க்கலாம். Tell me. சந்தோஷமா எப்ப இருக்கணும்? How can you be glad? எப்போது சந்தோஷமா இரு. So you ought to be always glad. சந்தோஷமா இருங்கள், நீங்கள் எப்போது சந்தோஷமா இருங்கள் என்று Be glad and நான் rejoice. உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். I ஒரு tell you. கிறிஸ்தவன் எப்ப சந்தோஷமா இருக்கணும்? காலையில, மத்தியானம், ராத்திரி, 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி, எப்போது சந்தோஷம். அப்ப A சந்தோஷம் Christian has எங்க got to இருக்கணும்? be happy for 24 hours. இருதயத்துல. That happiness should எனக்கு be ஒரு the heart. சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. I remember நான் அந்த incident. 2 வீடு தள்ளி அங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தேன். So I ஒரு rented. போர்ஷன் வந்து எங்க முதலாளி இருந்தாரு, One அந்த portion வீட்டுக்கார for சொந்தக்காரர் இருந்தாரு. So the ஒரு owner. போர்ஷன் நான் இருந்தேன். One portion we were living. அப்போ நான் எனக்கு ஒரு 25 இயர்ஸ் நினைக்கிறேன், I think I was about ஒரு 20. 25-30 வருஷத்துக்கு முன்னால. அப்போ நிறைய டிவி கிடையாது. அந்த யார் வீட்டில் தான் டிவி இருக்கும், எல்லார் வீட்டில் போய் இப்போ தான் வீட்டுக்கு 4 டிவி வந்துருச்சு. Now they have. பெட்ரூமில் 1, ஹாலில் 1, எல்லாம் டிவி. அப்போ ஒரு டிவி வாங்குறது பெரிய பாடு. அந்த டிவி வச்சிருந்தாரு. So they had. அது எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும், எப்போ நிறுத்தோ தெரியாது, ஓடிட்டே இருக்கும். So it was always on. ஆனால் டிவி இல்லாதவங்கெல்லாம் அவங்க தெலுங்கு நண்பர்கள் எல்லாம் வந்து உட்காருவாங்க. So all his neighbors used to come and ஒரு get நாள் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச். one day England and எல்லாம் உட்காந்து அன்றைக்கு இங்கிலாந்து தோக்குது, நம்ம ஆள் ஜெயிக்கிறான். Indians were winning the. எல்லாம் ஒரே கைத்தட்டு, ஹாய் உய். நான் எனக்கு காதை அடிச்சுக்கிட்டு நான் அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் ஜெபம். I had no other go but go to my room. கூச்சல கேட்டிங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்தாட்டி, ஒரு பால் அடிச்சாட்டி, எதுக்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். So they are crying and shouting, making a clamor. மேட்ச் உச்ச கட்டல இருக்கு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. The match was right. The power went off. நம்ம நாட்டுல கரண்ட் கட்டுதா சர்வசாதாரணமாச்சு. So it's common that இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷம் இந்த மாதிரி கரண்ட் கட்டு மாதிரியே ஆயிடுது. the happiness of many is just like the power that goes on and on. நம்ம சந்தோஷம் நிறைய அடிக்கடி கரண்ட் கட் ஆயிடுது. It's just like the power that fails. சில நாள் 9 to 5 shut down, சில வேளை 2 to 4 shut down. எப்ப shut down ஆகுதுன்னே தெரியாது. We know not as when the power would go in our heart. நான் சொல்லுவேன்,
அவங்க சந்தோஷம் கரண்ட்ல இருக்கு. So their happiness is only in the power supply. அவங்க சந்தோஷம் விக்கெட்ல இருக்கு. Their happiness is only when the wicket அவங்க falls. சந்தோஷம் ரன்ல இருக்கு. Their happiness is only when நம்ம சந்தோஷம் இருதயத்துல இருக்கு. our happiness is in our heart. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருதயத்துல இருக்கு? How many of you say that you have happiness in our heart? எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னா Rejoice always. நம்ம சந்தோஷத்தை திராட்சரசத்துல வைக்காதீங்க. We should not keep our happiness. நம்ம சந்தோஷத்தை அறுவடையில வைக்காதீங்க. We should not keep our happiness in our நம்ம heart. சந்தோஷத்தை பணத்துல We வைக்காதீங்க. should not keep our happiness in நம்ம our money. சந்தோஷத்தை அழகுல We வைக்காதீங்க. should not keep our happiness in our எந்த beauty. உயர்வுல வைக்காதீங்க. Let it not be kept in an நம்முடைய exalted. சந்தோஷம் இருதயத்துல இருக்கு. Our happiness is there in our இது heart. இருதயத்துல இருக்கிறதுனால Since it is there in our இந்த heart, சந்தோஷம் அழியவே அழியாது. this happiness would never ever fade. தேவன் நம்முடைய சரீரத்தை படைக்கும் பொழுது When God created சந்தோஷத்தை the body, எங்க வைக்கணும்னு வச்சு கரெக்டா ஆண்டவர் வச்சிட்டார். so beautifully He has placed the gladness in our heart. இந்த இருதயத்துல சந்தோஷம் பிரவேசிக்கணுமானா So if gladness has got into the heart, ஒரு வழியை இந்த தாவீது ராஜா சொன்னதாக பேதுரு சொல்லுகிறார். Peter says that King David has spoken. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் Acts 2nd chapter, 28ஆம் வசனம் பாருங்க. ஜீவ மார்க்கங்களை எனக்கு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்? நிரப்புவீர். Thou shalt make me full of உம்முடைய joy. சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால் என்னை நிரப்புவீர். Thou shalt make me full of joy with thy countenance. எப்பொழுது? When ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். thou hast made known to me the ways of life. அப்போ ஜீவ மார்க்கம் சொன்னா ஜீவன் இல்லாத இன்னொரு மார்க்கம் இருக்கு. So if there is the way of life, அந்த there is a மார்க்கத்தை way நான் பேச without life. விரும்பல I do not இன்னைக்கு. want to highlight on that. ஒரு மார்க்கம் இருக்கிறது. There is அந்த a way. மார்க்கம் ஜீவ The மார்க்கம். way of life. இயேசு சொன்னார், Jesus said, நானே வழி, I am the way, நானே சத்தியம், I am the truth, நானே ஜீவன், I am the life. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். None can enter the Father அப்ப without me. பிதாவினிடத்திலே போவதற்கு ஒரு ஜீவ மார்க்கம் இருக்கிறது. அதுவே ஜீவனாகிய கிறிஸ்து. There is a way of life to go to the Father. That is Christ who is alive. இயேசு சொன்னார், Jesus said, ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமும் வழி ரொம்ப இடுக்கமாய் இருக்கிறது. the way to life is narrow and straight. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். There are only a few who could seek it. அந்த வழி எப்படிதான் ரொம்ப நெருக்கமா இருக்கு. What about the path? ஆனா That is very அந்த narrow? வழிதான் ஜீவனுக்கு போகிற வழி. That path leads to the path of life. இந்த வழியிலே நான் போவேன் ஆனால் If I would go in that path, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். thou shown me the path of life. இந்த ஜீவ மார்க்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What is there? The ways of உம்முடைய பிரசன்னம் இருக்கு. life. There is thy presence. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். Thou showed me the ways of உம்முடைய life. சமூகத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். Thou shalt make me full of joy in thy presence. சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை இன்னொரு நீங்க வாசித்தீங்கன்னா 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Psalm 16:11. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் உம்முடைய வலது பார்சத்திலே நித்தியமான பேரின்பம். Thy presence is fullness of joy. And thy right hand பேரின்பம் there are அது pleasures ரொம்ப forevermore. சந்தோஷம். இந்த உலகத்துல நீங்க என்ன சந்தோஷத்தை எடுத்து பாருங்க. Whatever joy you take in this world, என்ன சந்தோஷத்தை எடுங்க, whatever happens, அது எல்லாம் என்னதுன்னா அனித்தியமானது. it's all temporal. ஒண்ணுமே நித்தியம் இல்ல. Nothing is eternal. நித்திய சந்தோஷம் எங்க இருக்குன்னு Where கேட்டீங்கன்னா, is permanent happiness? கர்த்தருடைய சன்னிதானத்துல இருக்கு. Only in the presence of God. தேவனுடைய சமூகத்துல இருக்கு. Is there in the presence of வேற God? எங்கேயுமே இல்லங்க. நீங்க எங்க வேணுமானா தேடி கண்டுபிடிங்க. You can seek. இந்த சமூகம் எங்கேயுமே இல்ல. You cannot find happiness. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இந்த சமூகத்துல என்ன செய்யறார்னா, தேவன் நிரப்புறார். God is filling His presence. நிரப்புறார். He is filling His presence. டூ வீலர் வச்சிருக்கவங்க எல்லாம் கை தூக்க பார்க்கலாம். Those who are having the two-wheeler, raise your hand. ஸ்கூட்டர், அதான் டூ வீலர் பைக் ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்களா? If you're having the two-wheeler. ஃபோர் வீலர் வச்சிருக்கீங்களா? Those who have the four-wheeler. கார் வச்சிருக்கீங்களா? Those who have the car. நீங்க டெய்லி ஒரு காரியம் செய்றீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வண்டியை ஓட்டி 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 டேங்க் காலியா போச்சு. So your tank is empty since you have driven the car. இப்போ என்ன செய்யணும்? What you ought to do?
fill up பண்ணணும். You got to fill the tank once again. எங்க fill up பண்ணணும்? Where would you fill it? சொல்லுங்க. பெட்ரோல் பங்குக்கு போகணும். You got to go to the petrol bunk. நீங்க பெட்ரோல் பங்குக்கு போறதுக்கு பதிலா பாஸ்டர் அந்த காசை காணிக்கப்பட்டல போட்டுறேன், நீங்க நிரப்பி அனுப்புகிறல ஆயங்கள் போற. So if you fill your offering in the tank, எது எதை எங்க நிரப்பணுமோ அங்கதான் நிரப்பணும். what you have to fill where, that is important. அப்படிதானே? Is it not? பெட்ரோல் நிரப்பணும்னா பெட்ரோல் பங்குக்கு போகணும். You should go to the petrol bunk. உங்க வீட்டுல பொருளால் நிரப்பணும்னா பொருள் விக்கிற இடத்துக்கு போகணும். So if you have got to increase goods, சந்தோஷத்தினால நிரம்பணும்னா சந்தோஷம் கிடைக்கிற இடத்துக்கு போகணும். if you got to fill yourself, சந்தோஷம் எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா where will you get happiness? அவருடைய சன்னிதானத்துல கிடைக்கும். You can get happiness in the presence of God. அவருடைய சமூகத்துல கிடைக்கும். You can get it in the presence of God. சங்கீதக்கார அனுபவத்தை பாருங்க. Look at the experience. அவன் ராஜாவா இருந்தா கூட Though he was a king, சொல்லுகிறான், காலமே உம்முடைய சமூகத்துல காத்திருப்பையா. early morning will I wait upon thee, my காலையிலே Lord. வருவையா. Early morning would I come. காலையில மத்தியானம் அந்தி சந்தி மத்தியானம் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. So morning, noon and evening would I seek thee, my வீட்டில Lord. இருக்கிற 1000 நாளை காட்டிலும் உம்முடைய சன்னிதானத்திலேயே நான் கிடப்பேன் ஆண்டவரே. More than 1000 days at home is enough for me to be காலத்தில் உம்மை there. தேடுவேன். I will seek thee எப்போதும் துதி always. வாயில இருக்கும். அவன் praise will be எப்போதும் in my பாருங்க தேவனை தேடின தேவ சமூகத்தை தேடின மனுஷனா இருந்தான். So he was a man seeking the presence of God always. ஒரு நாள் பாருங்க அவன் Once. தப்பு செய்துட்டான். He committed a blunder. அவன் பிள்ளை தேவன் பாதித்தார். God அவன் கடந்து துக்கத்தோட அழுகுறான், ஆண்டவரே என் பிள்ளையை சோமாக்கும், Lord has got to heal my என் child. பிள்ளையை சோமாக்கும் Has ஆண்டவரே. got to heal my child, oh God. பிள்ளை செத்து போச்சு. The child died. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, And now people say, brother, இந்த ஆளு பிள்ளை சிக்கா இருக்கும் போதே இந்த மாதிரி அழுகுறாரு. even when the child was sick, he was weeping. இந்த ஆள்கிட்ட செத்து போச்சேன்னு சொன்னா என்ன ஆகும்னு If you தெரியாது. give the இவர் information of death, எப்படி துக்கத்தை சமாளிப்பாரு தெரியாது. how would he bear இவர்கிட்ட this? எப்படி சொல்லலாம்? How can we tell him? அவன் துக்கத்துல அப்படி துக்கத்துல கிடக்குறான். So he was immersed in sorrow. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து Hearing them talk, தாவீது கேட்டாரு, David ஏப்பா asked, பிள்ளை செத்து போச்சா? whether my son has passed off. ஆமா செத்து போச்சு. Yes. உடனே தாவீது அழல, David never wept. உடனே தாவீது கூச்சல் போடல. He never made என்ன a பண்ணான் clamor. தெரியுமா? You know what he did? எழுந்து He rose up. தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். He went to the கர்த்தருடைய ஆலயத்துக்கு temple of போனான். God. He went to the temple of God. ஸ்நானம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். He went, நான் சொல்லுவேன் தேவனுடைய சமூகத்துக்கு போனான். he went to the presence of God. வந்து கேட்டான், சாப்பாடு வையுங்கன்னு சொன்னான். புள்ளைய அடக்கம் பண்ணல இன்னும். So- பாவி புள்ளைய வச்சுக்கிட்டே சோறு கேக்குறான். So he is asking for food even when the dead body is எப்படியா alive. துக்கம் மாறிச்சு? How come எல்லாரும் பார்க்கறான், எப்படிடா இவன் துக்கம் How come his மாறிச்சு? sorrow changed? அவனுக்கு தெரியும் இந்த துக்கத்தை மாத்திர ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம். It's only the church of God that can remove the sorrow. கர்த்தருடைய சமூகம். The presence of God. கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டான் ஐயா. He went to the presence of துக்கத்தை God. மாத்திரக்கு தேவ சமூகத்துக்கு போயிட்டான். He went to the presence of God to தேவ change the sorrow. சமூகத்திலிருந்து வந்தான் ஐயா. He has come from the presence of எப்படி God. வந்தான்? How did he come? சந்தோஷமா வந்தான். He came with Brother, gladness in heart. நம்முடைய வாழ்க்கையினுடைய துக்கம், நம்முடைய வாழ்க்கையினுடைய வேதனை, நம்முடைய sorrows, வாழ்க்கையினுடைய our pain, கண்ணீர், our நம்முடைய tears, வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு everything in our life. ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். There is only one place, the presence of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அன்னாள் மிகுந்த மன கிளேசம் உள்ளவளாய், Hannah with the வேதனை உள்ளவளாய் with pain and agony in her தேவ heart. சமூகத்துக்கு போனா ஐயா. She went to the presence. தேவ சமூகத்துக்கு போனா. Went to the presence of God. வேதம் சொல்லுகிறது திரும்ப அவ துக்கமா இருக்கவே. Word of God says she was never. நான் அடிக்கடி ever யோசிப்பேங்க, sorry. I consider இயேசு இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த உலகத்துல வந்தார். Jesus came 2000 years இயேசு back. மரித்தார். Jesus died. இயேசு அடக்கம் They பண்ணப்பட்டார். buried Jesus. மூன்றாம் நாள் காலை வேளையிலே On the சில third day, சகோதரிகள் certain sisters தங்களுடைய கந்த வர்க்கங்களை கையில எடுத்துக்கொண்டு taking the frankincense, இயேசுவை காண போனாங்க. they went to see Jesus. எந்த இயேசுவை? With Jesus, செத்து போன இயேசுவை காண போனாங்க ஐயா. they went about to see the dead செத்து Jesus. போன இயேசுவை காண. Went to see Jesus who was கண்ணுல dead. கண்ணீர், இருதயத்துல வேதனை, பயங்கர துக்கத்தோடு Lot of அந்த sorrow. இயேசுவை காண போனாங்க ஐயா. They went to see Jesus. நான் சொல்லுவேன், I would say, அங்க என்ன சொன்னார் தெரியுமா தூரன்? you know what did the angel say? இயேசு இங்கே இல்லை,
Jesus is not here. இயேசுங்க Where is Jesus? இயேசு இங்கே இல்லை. Jesus is not here. அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார். He is risen. நீங்க அவரை போய் பாருங்க. Go and see him. இயேசு இல்லையா? Jesus is not there. இயேசு இல்லாத இடத்துக்கு போயிட்டு இந்த பொம்பளைங்கலாம் எப்படி வந்தாங்க? How did these women come அழுதுட்டு back? வந்தாங்க. Did they weep and come? அழுதுட்டு போனாங்க ஐயா. They went weeping. வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடே வந்தாங்க. With great joy they returned. ஐயா இல்லாத இடத்திலேயே தேடி சந்தோஷமா வந்தாங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன் இயேசு இங்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இயேசு இங்கே இருக்கிறார். I would say Jesus is எத்தனை பேர் present சொல்லுவீங்க here. இயேசு இங்கே இருக்கிறார்? How many would say Jesus is உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே இருக்கிறார்? He resurrected Jesus is here. இல்லாத இடத்திலேயே சந்தோஷம் வந்திருப்பாங்கன்னா When he was not found in the way இருக்கிற happy. இடம் எவ்வளவு happiest place. So when he is present, how happy this place would நான் be. இன்னும் தைரியமா சொல்வேன்யா. I can say boldly. இயேசு இங்க இருக்கிறாருங்கிறது இல்லையா? Not only Jesus எல்லா is here. பயபக்தியோடு சொல்வேன். வேதம் சொல்லுகிறது With all fear I tell you. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே இருக்கிறார். Christ is Yes, abiding in our heart. With a இயேசு எங்க glorious இருக்கிறார்? hope. இயேசு எங்க இருக்கிறார்? Where is Jesus? இயேசு எங்க இருக்கிறார்? Where is he? என்னுடைய இருதயத்திலே. He is there in my எத்தனை பேர் heart. சொல்லுவீங்க? How many of you என்னுடைய would say, இருதயத்திலே. Jesus lives in என்னுடைய my heart. இருதயத்திலே. He lives in my என்னுடைய 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 heart. இருதயத்திலே. He lives in my heart. நான் சொல்வேன் இல்லாத இயேசுவை தேடி Seeking a Jesus is அவர் not. சமூகத்துக்கு போன வேளையிலேயே When they went to his presence. அந்த இயேசு சந்தோஷத்தினால் நிரப்பி இருப்பாரானா? If Jesus would have filled them with happiness. இன்னைக்கு நாம இல்லாத இயேசுவை அறிவிக்க வரலையா? We are not come to preach. இல்லாத இயேசுவை Jesus is ஆராதிக்க not. வரல. We are not come to worship Jesus. இருக்கிறவராகவே இருக்கிறேன். He is there as he is. இருக்கிறவராகவே I இருக்கிறேன். am as I am. உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே இருக்கிறேன். Even to the end of the world. உன்னுடனே இருக்கிறேன். I am in you. என்னோடு இருக்கிறார். Is there in me? நம்மோடு Is இருக்கிறார். there in us? இங்கே இருக்கிறார். He is here amidst us. உள்ளத்திலே இருக்கிறார். Is there in our hearts? ஓ அவர் இருப்பாரானால். If he would be there. இருப்பாரானால். If he would be எவ்வளவு there. தைரியமா சொல்லலாம். How boldly can we say? அவர் சமூகத்தை நான் சேருகிறேன். I would go to his presence. கர்த்தருடைய சமூகத்திலே சேருங்கள். And go to the presence. வேதனை வேளை, கண்ணீரின் வேளை, நஷ்டத்தின் வேளை, கஷ்டத்தின் வேளை. Times of agony, times of loss, யார் times of tears. சமூகத்துக்கும் போகாத தேவ Do not சமூகத்துக்கு go போ. to anyone's presence. தேவ Go to the presence of சமூகத்துக்கு போ. God. Go to the presence of ஆனால் தான் God. சொல்லுவான் கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு வண்டை சேருவேன் மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெப தோபம் காட்டுவே நேக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார் நேக்குவாரே சோர்வை குணமாற்றுவார். சொல்லுவோம் கஷ்டம் நாசம் உண்டானாலும் இயேசு வண்டை சேருவே மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெப தோபம் காட்டுவே நேகுவாரே நெஞ்சின் நோவை
நெஞ்சம் நொந்து சோர்ந்தார். துன்பம் இன்பமாக மாறும். ஊக்கமான ஜெபத்தால். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே என்னுடைய இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிறேன். அன்பான சகோதரரே, சகோதரிகளே, Dear brothers, dear sisters, தேவன் நம்மை நிரப்ப உண்மை உள்ளவர். God is faithful to fill us. தேவன் நம்மை நிரப்ப உண்மை உள்ளவர். He is faithful to fill us. எவ்வளவு துக்கத்தையும், Whatever may be your sorrow, எவ்வளவு துக்க காரியத்தையும், whatever may be grief, எவ்வளவு கலக்கத்தையும் whatever may be ஒரே trouble, நிமிஷத்திலே சந்தோஷமாய் மாற்றுகிறது God's presence. the presence of God can change it to தேவனுடைய gladness. பிரசன்னம் His presence, the நம்முடைய presence of வாழ்க்கையில God. என்ன சம்பவிக்கட்டும், Come what may, என்ன நஷ்டம் வரட்டும், or come what என்ன இழப்பு loss, வரட்டும், come என்ன what gain, துக்கம் வரட்டும், come what sorrow, எல்லா நிலைமையிலும் and all circumstances, தேவன் தம்மை நிரப்புவதற்கு உண்மை உள்ளவராய் God is faithful to fill us. நம்மை நிரப்ப உண்மை. He is able to fill us. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணுமா? If you have to rejoice always, நீங்கள் எல்லா நிலையிலும் ஒன்றை தேடுங்கள், தேவனுடைய சமூகம். at all circumstances, you got to seek the presence of God. அதனால தான் அவன் கேட்டான் சங்கீதக்காரன், That's why the psalmist asked, ஆண்டவரே, Lord, உம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் என்ன தள்ளிராதையும், do not cast me away from thy presence. உம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் தள்ளிராதையும். Cast me not away from thy presence. என் சிங்காசனத்தை இழக்கிறதுக்கு நான் ரெடி, I am ready to lose my என் throne. வீட்டை இழக்கிறதுக்கு ரெடி, I am ready to lose my என்னை house. என்ன வேணுமானாலும் செய்யும், You do anything to me. ஆனா ஒன்ன மாத்திரம் எடுத்துறாதையும், Do not do one thing, O Lord. உம்முடைய சமூகம், Never cast me from my உம்முடைய presence. சமூகம். Never cast me from thy presence. பணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். Money will be there வேலன் today. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். Land will be there அழகு today. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். Beauty would depart. ஆனால் உம்முடைய நித்திய சமூகத்தையே நான் தேடுவேன். I will seek your eternal presence. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், எப்பொழுது நீங்கள் தேவ at சமூகத்தை all தேடுங்க. times, you got to seek the presence of என்ன God. இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What is என்னுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பு. God is able to fill our heart with joy. இந்த இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புகிறது மாத்திரம் அல்ல, Not only filling our heart with joy. 2 கொரிந்தியர் 1:22 நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முத்திரித்து He has sealed us ஆவி என்னும் அச்சாரத்தை நம்முடைய இருதயங்களிலே கொடுத்திருக்கிறார். and has given us the earnest of the Spirit in our heart. எதற்கு முத்திரித்தார்னா, Why has He sealed us? எபேசியர் 4 Ephesians 4, எபேசியர் 4 30 30th chapter. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற, நீங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணி வாசித்தீங்கன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியினாலே உங்கள் இருதயங்களை தேவன் முத்திரித்திருக்கிறார், God has sealed you. அபிஷேகித்திருக்கிறார், Sealed you தேவன் with நிரப்பி இருக்கிறார். He has sealed you with the Holy Spirit. நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு முத்திரை. There is a seal of the Holy Spirit. ஆவியானவர், The Holy Ghost அவர் என்ன சொல்றாருன்னா, அச்சாரம்னு சொன்னா அட்வான்ஸ், has given an advance. அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன், நான் மீதி பணத்தை கொடுத்துட்டு உன்னை வாங்கிக்குவேன். So I'll pay the rest and purchase you. ஒரு பொருளை வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கறாங்க. So he gives an advance. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார், God has redeemed us. நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்டார். Yes, ஆனா redeemed இன்னொரு us. நாள் இருக்கு, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரன் வரும் காத்திருக்கிறோம். நம்முடைய we will சரீர wait for the மீட்பு காத்திருக்கிறோம். Day of the நம்முடைய redemption of the body. சரீர ஆத்மாவை மீட்டு நம்ம இங்க உட்கார வச்சிருக்காரு. So he has redeemed our soul and made us seated here. இன்னொரு விதமா சொன்னா, நம்மளை எல்லாரையும் நிச்சயதார்த்தம் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. We are engaged to the நம்ம Lord. எல்லாரும் யாரு? பவுல் சொன்னாரு, கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நான் உங்களை நியமித்திருக்கிறேன். நாம எல்லாரும் நியமிக்கப்பட்ட கன்னிகைகள். We are the virgins nominated இனி for ஒரு நாள் என்ன பண்ண போறார்னா, சரீரத்தை மீட்டு அவர் ஊருக்கு கூட்டு போயிட போறார்.
He will redeem our body and take us to his country. எத்தனை பேர் அவர் ஊருக்கு போறதுக்கு ரெடியா இருக்கீங்க? How many of you are prepared to go to the heavenly land? ஹalleluya. Hallelujah. அந்த சரீர மீட்புக்கு என்ன பண்ணிட்டாரா? For the bodily redemption. அட்வான்ஸ். He has paid in advance. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அதுக்கு நான் இருதயத்துல இருக்கான். Where is it? Is there in the heart? ஆபிரகாம் வந்து இந்த எலியாசர் கையில 10 ஒட்டகம் கொடுத்து தான் பையனுக்கு பொண்ணு கொண்டு சொன்னார். Abraham gave 10 camels to Eliezer. 10 ஒட்டகம் ஃபுல்லா அந்த பொண்ணு கொண்டு போனாலும் ரெபேக்கா பார்த்தான். Rebecca saw. ரெபேக்கா பிடிச்சிருச்சு. Rebecca was. அவளை நியமிச்சிட்டான். இவதான் தேவன் நியமித்த பெண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டான். He found out this is a girl ordained for my master. 10 ஒட்டகமா கொடுத்தான்? Did he give the 10 camels? இல்ல. என்ன கொடுத்தான்? What did he give? ஒரு வளையல் கொடுத்தான். He gave a ஒரு ring தோலை கொடுத்தான். as well as காதணி, a earring, கழுத்தணி, a neck band. பேங்க்ல எல்லாம் கொடுத்துட்டான். So he gave. அம்மா மாட்டிக்கிட்டாங்க. And now she has adorned herself. மாட்டிட்டு எங்க போனாங்க? Now where is she going? வீட்டுக்கு வந்தாங்க. She has come home. அண்ணன் பார்த்தா இதென்னடா புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு நம்ம தங்கச்சி. The brothers saw whatever is அவ என்ன சொன்னா தெரியுமா? இது அட்வான்ஸ். This is an advance. 10 ஒட்டகம் அங்க நிக்குது. 10 camels are staying there. 10 ஒட்டகம் கிடத்தண்ட நிக்குது. இது கொடுத்த என்னது? அட்வான்ஸ். அதுல கழுத்துல கையில எல்லாம் அட்வான்ஸ். Advance given to the ear, the neck. உடனே இந்த விக்கிரகாரானக்காரன் ஓடி வந்து வாங்க. The eye relative when he saw his advance. எங்க வீட்டுக்கு வாங்க. Please come. எங்க வீட்ல என்ன இருக்கு? What is there? வைக்கோல் இருக்கு. There is straw. ஜீவனம் இருக்கு. There is life. பாவி எதை வச்சு அந்த ஆளை கூப்பிட்டான்? How come he called this person? இந்த ஆளை தெரியாது, He's ஊரு தெரியாது, பேர் not knowing. He is a stranger. எதை வச்சு கூப்பிட்டான் தெரியுமா? How did he call him? இந்த அம்மா வச்சிருந்த அட்வான்ஸ். The advance for this. இந்த அம்மா காத்துல மூக்கல மாட்டின அட்வான்ஸை பார்த்த உடனே the earrings, the nose. ஆட்டோமேட்டிக்கா அந்த விக்கிரகாரானக்காரன் அந்த விசுவாசியை பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். The eye relative called the believer to his home. இப்ப ஆண்டவர் நம்ம அட்வான்ஸ் எங்க வச்சாருன்னா மூக்குலயும் காத்துலயும் கழுத்துலயும் இல்ல, எங்க வச்சாரு? இருதயத்துல. He has placed the advance in our heart. இருதயத்துல அட்வான்ஸ் வச்சிருக்காரு. God has placed his advance in our heart. இருதயத்துல ஆவி பெற்ற நீங்க You have received the Spirit. உங்க சொந்தக்காரங்கிட்ட போறீங்க, You are going to விக்கிரகாரங்கிட்ட போறீங்க. You are going to the அவன் பார்க்கறான் இந்த இருதயத்துல என்னமோ இருக்குடா வித்தியாசமா. Something different is there in this man. நீங்க சொல்லுவீங்க, யப்பா இது அட்வான்ஸ் தாப்பா, இதுக்கு வந்து நீ கீழ்ப்படிஞ்சா 10 ஒட்டகம் பின்னால இருக்கு. So if you obey, there are 10 camels. அவரோட வீட்டுக்கு நான் போலாம். So only then. அப்போ இவன் எதுல மயங்கனான்னா அட்வான்ஸ்ல மயங்கிட்டான். He was deceived because of the advance. கர்த்தர் நமக்கு ஆவி எப்படி கொடுத்தாருன்னா அட்வான்ஸா கொடுத்தாரு. How did God give this Spirit? அந்த இருதயத்துல அந்த அட்வான்ஸ் இருந்தா என்ன செய்வாங்க? ஆண்டவரே சொன்னாரு, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்க யாரா இருப்பீங்கன்னா யூதயா கலிலேயா சமாரியாவிலே சாட்சியா இருப்பீர்கள். You would be testimonies in Judea, நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள். You would be a testimony. அப்ப இருதயத்துல ஆவி வந்துட்டா உங்களை யாரா மாத்திட்டானா சாட்சியா மாத்திட்டு. He that the Spirit has made you a testimony. நீங்க சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லல, உங்க வாழ்க்கையே சாட்சியா மாறி. Your life would become a testimony. உங்க லைஃபை பார்த்தான். He saw your life. பா இந்த ஆளை மாத்திட்டாங்களா? இந்த ரெபேக்கா ஒண்ணு இல்லாத ரெபேக்கா, Rebecca who had nothing. இப்ப காத்துல என்னமோ மின்னுது, கழுத்துல மின்னுது, கையில மின்னுது, எல்லாம் மின்னுது. Neck, அவன் உடனடியா ears and எங்க hands வீட்டுக்கு வாங்க. to come to our house. ஒரு ரெபேக்கா ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்தை அந்த எலியாசர்ட்ட கொண்டுட்டா. So that Rebecca was. எப்போன்னு கேட்டா அட்வான்ஸ். So that was given as an advance. பாருங்க இந்த அட்வான்ஸ் வந்து ரொம்ப விலை உள்ளதுங்க. The advance is very costly. நான் நிறைய பார்த்திருக்கேன். பாருங்க ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா எத்தனையோ புடவை எடுத்து கொடுத்திருப்பாரு, பட்டு புடவை, பனாரஸ், காஞ்சிபுரம், என்னெல்லாமோ எடுத்திருப்பாரு. அந்த பொண்ணு காட்டுற என்ன தெரியுமா? யார ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, ஹே இதாண்டி எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு, என்கேஜ்மென்ட் சாரி. So look at what my husband has purchased. அந்த என்கேஜ்மென்ட் சாரி அப்பா வாங்கி கொடுத்த புடவை விட சீப்பா இருக்கும். ஆனா ரொம்ப பெருமையா எங்க வீட்டுக்காரர் என்கேஜ்மென்ட் சாரி. So the engagement saree would be less costlier than what our father purchased. என் மனைவிக்கு வாங்கி கொடுத்த புடவை 85 ரூபாய் காட்டன் புடவை தான் இன்னும் வச்சிருக்காங்க. என்கேஜ்மென்ட். That is a sorrowful state of our family. I purchased a saree for 85 rupees. வீராவுல 100 புடவை இருந்தாலும் என்கேஜ்மென்ட் சாரி
இட்ஸ் a valuable saree. சிரிக்கிறப்ப நீங்க அப்படி தான் வச்சிருக்கீங்க. எங்க வீட்ல மத்தவங்க The engagement saree is said to be the எந்த most படவே கொடுத்தாலும் எந்த படம் கொடுக்க மாட்டீங்க. So you would give all the மூச்சே sarees. காணோம். என்கேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. நான் இது முதல் புடவையாச்சே. This is the first saree. இயேசு கொடுத்த முதலாவது என்னதுயா? அபிஷேகம் ஐயா. So what did Jesus give இருதயத்துல you? முத்திரிச்சிருக்காருயா. Yes, sealed in our heart. எதுக்கு ஐயா முத்திரிச்சாரு? What for has he sealed? சாட்சியா வாழ்றது. That we may become testimony. என்னுடைய அபிஷேகத்தை என்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை பார்த்து Looking at மத்தவங்க my கூப்பிடுறாங்களா anointing எங்க and the வீட்டுக்கு testimonial வாங்க. life. எங்க வீட்டுக்கு வாங்க. Come to my எதை house. வச்சியா கூப்பிடணும்? நம்ம போடுற டான்ஸை பார்த்து இல்ல, நம்ம ஆடுற ஆட்டத்தை பார்த்து Not இல்ல, with a dance. நம்ம வெள்ளை வெள்ளையன்னு ட்ரெஸ்ஸை பார்த்து இல்ல, Not with a white dress. நம்ம எதையும் பார்த்து இல்ல, லைஃப் Looking at நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் முத்திரித்திருக்கார். looking at a life. தேவன் God என்னை has sealed. முத்திரிச்சிட்டாரு. God has sealed it. முத்திரையை பார்த்து கூப்பிடுறான், எங்க வீட்டுக்கு வாங்க. Looking at the seal, he says, come. அந்த முத்திரையை நானும் பெற விரும்புகிறேன். So I would like to receive. தேவன் சந்தோஷத்தை மாத்திரமல்ல, Not only happiness. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஒரு முத்திரையை தேவன் He தந்திருக்கிறார். has given us a seal that we may lead a testimonial life. மூன்றாவதாக Good. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா Galatians 4. சீக்கிரம் வாசிங்க. மேலும் கலாத்தியர் நீங்கள் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். God has sent forth the spirit of his son. சந்தோஷத்தினால் நிரப்புகிறார், ஆவியினால் முத்திரையிடுகிறார், Sealed to the spirit. மூன்றாவதாக ஒரு ஆவி அனுப்புகிறார். He sends a spirit. அந்த ஆவி என்ன செய்கிறது? What about the spirit? அப்பா Is crying Abba Father. அப்பா பிதாவே. Calling Abba Father. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, You know where is it? இருதயத்துல. Is there in our heart? இருதயத்துல. It's in there, right there in our heart. நம்முடைய அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி The spirit that எங்க makes us இருக்கணும்னா calls us. இருதயத்துல. The spirit that makes us call us நம்முடைய Abba ஜெபம் Father is எங்க there in our இருக்கணும்னா heart. இருதயத்துல. Whatever our prayer, it should be there in our நம்முடைய heart. ஜெப ஆவி எங்க இருக்கணும்னா இருதயத்துல. The prayer of spirit should be in our heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நம்முடைய இருதயத்திலே அந்த ஆவி இருக்குமானால் We have the spirit in our heart. நான் சொல்லுவேன், அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, What would they do? தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. They would go on calling God. ஆண்டவர் சொன்னார், The Lord said, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று லூக்கா 18:8 இருக்கிறது. it's there in தம்மால் தெரிந்து கூப்பிடுகிற, எப்ப கூப்பிடுறாங்க? When do they call upon him? ராத்திரியும் பகலும் Day கூப்பிடுறாங்க. and night. கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? Who are the children of God? நீங்க தேவனுடைய புத்திரரானால், If you be the தேவன் உங்களை தெரிந்து கொண்டது if உண்மையானால், it is true that God has நான் தேவனுடைய புத்திரர் என்று நீங்க சொல்வீர்களானால், say I'm the son of God. உங்க உள்ளத்துல ஒரு ஆவி ஆண்டவர் ஊத்தி இருக்கிறார். God has poured a spirit in your heart. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் இன்றைக்கு ஊற்றணும் ஆண்டவர்? God has got to இன்றைக்கு pour தேவன் the அந்த spirit ஆவியை today. ஊற்றணும். This day has got to pour என்ன the spirit. ஊற்றணும்னா, What has அந்த he got to ஆவி pour? இருதயத்துல என்ன சொல்லுது? அப்பா. It will cry Abba Father. இன்னைக்கு சிலர் எப்ப கூப்பிடுறாங்க தெரியுமா? You know, when would they ஆபத்து call? வந்துட்டா, When a danger comes, தேவை வந்துட்டா, when a need comes, பிரச்சனை வந்துட்டா, when a problem comes, ஏதாயில கஷ்டம் வந்துட்டா, when any difficulty comes, அது இல்ல ஜெபம். that's not the prayer. ஆண்டவர் ஆவியை ஊத்தி இருக்காரு. The Lord has poured His Spirit in us. அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, What about the Spirit? ஏசுனாருக்கு என்னையா குறை? Was there ஏசுனாருக்கு anything என்னையா lacking? தேவை? Was there any need for இயேசு Jesus? என்ன செய்ய தெரியுமா? know what he did? அவர் குமாரனாய் இருந்த மாம்சத்தில் இருந்த நாட்களிலே When He was there as a son in the flesh, பலத்த சத்தத்தோடும் with loud voice கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் செய்தார். and with weeping He ஏன் prayed, தெரியுமா? அவர் குமாரன். because He is the Son. நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா, If you are the Son of நீங்க God, புத்திரனா இருந்தா, if you are the Son of எனக்கு God, ஒரு ஆவியை தேவன் ஊற்றி இருக்கார். God has poured His அந்த Spirit. ஆவி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, What about the Spirit? ராத்திரி பகலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. Day and night it is calling. அப்பா, It's calling. பிதாவே. Abba. It's calling up. மை ஃபாதர், It's calling. மை ஃபாதர், என்னுடைய தகப்பனே. எங்க அப்பா, எங்க My அப்பா, father, my அப்பா father, my என்று father. சொல்லி ராத்திரி பகலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. Day and night that Spirit will be calling the Father. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. Consider as to how our செக்அப், heart is. ப்ளீஸ் செக்அப், Please check your heart. ப்ளீஸ் செக்அப் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை உங்க சோதிச்சு இருதயம் அப்படி பாருங்க. கூப்பிடுதா? Whether the heart is calling so. கடைசியாக
Last, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்படும். The love of God is shed abroad in our hearts by the Hallelujah. Holy Ghost. இந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன அழகா வச்சிருக்காரு பாருங்க. How beautifully God has kept. என்ன வச்சிருக்காரா? What's that? சந்தோஷத்தினால நிரப்புகிறார். He has filled it with gladness. இந்த இருதயத்தை ஆவியினால் நிரப்பி நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்ற நம்பிக்கையினால ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்கார். God has filled you with the spirit that I would redeem you. நீ என்னை புத்திரன், நீ என்னை ராத்திரியும் பகலும் கூப்பிடணும் You are my அப்படிங்கிற son, you are ஜெப my bride. ஆவியினாலே இந்த இருதயத்தை ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்கார். Filled us with the spirit of prayer. லாஸ்ட் தேவ அன்பினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். God fills us with the love of God. நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கு? All creations in this world, அன்பு இருக்கு. they have love. யோசிச்சு பாருங்க. Consider, நீங்க எல்லாம் சில வேளை படக்காட்சி பாப்பீங்க. you would have ஒரு seen சிங்கம் அப்படியே இருக்கு. there's அப்படியே பதிவிருந்து வருது. the lion. அங்க அப்பாவி ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. So the deer is just grazing, not knowing about. திடீரென்று அந்த மானை விரட்டுதுங்க. All of a sudden it chases. அந்த மான் ஜீவன் தப்ப ஓடுது. The deer is running for its அங்கே life. இங்கேயும் ஓடுது. என்னெல்லாமோ தப்புறக்கு வழி தேடுது. It's running hither and thither. கதறுது, சத்தம் போடுது. It's crying aloud. விட்டுச்சா? Would it leave the deer? சிங்கம் விட்டுச்சா? Would the lion leave it? கடைசி வரைக்கும் அதை துரத்தி அடிச்சு அது என்ன கத்துனாலும் விடாம ஒரே பிடி ரத்தம் சீரிட்டு அடிக்குது. வாய் மூக்கல ரத்தம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பிடிச்சு கடிச்சு கிழிச்சிருது. To the last, it chases the deer without any mercy. It tears the deer apart. கிழிச்சிட்டு என்னங்க பண்ணுச்சு? What would it do? சாப்பிடலங்க. It would not eat. கிழிச்சு போட்டுட்டு திரும்பி பாக்குது தான் குட்டி எங்க இருக்கு. It's turning for the young ones of the cubs. இந்த ஒன்றை தின்றதுக்கு 4 குட்டி வருது. And 4 cubs are coming about. அவங்க புருஷனை முண்டாட்டி எல்லாம் ஃபேமிலியா உட்கார்ந்து தின்றாங்க. So even as the wife, the husband, as a family, என்னது? these lions would eat. சிங்கங்க It's a lion. இவ்வளவு சத்தம் போட்டு கதறி விரட்டி பிடிச்சு இரக்கம் இல்லாம தின்ன Having சிங்கத்துக்குள்ளும் chased the deer, தாம் மனைவி தாம் பிள்ளை bothered about its wife, bothered about its cubs. நீங்க எங்கன்னா பாருங்க, எந்த சிங்கமா தனியா இருக்குதான்னு பாருங்க, எங்கே திங்காது. அவ்வளவு சிங்கம் குடும்பமா உட்கார்ந்து தின்னும். Even as a family, ஒரு the வேட்டை lions, ஆடுச்சுன்னா அவ்வளவு ஃபேமிலியா அன்றைக்கு தீபாவளி கொண்டாடுவாங்க. உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்து தின்னு பிடிச்சு எல்லாம் தின்னு எல்லாம் ஃபேமிலியா தின்னுவாங்க. even as a அதுக்குள்ள என்ன family, இருக்கு? what is there in the heart of the lion? இந்த மனுஷன் ஒருத்தன் தாங்க தனியா தின்றவன். Man, oh, he is feasting alone. Look at the lions. அக்கா வீட்டுல சோறு போட்டாங்க, பச்சரிசி வீட்டுல சோறு போட்டாங்க, திருட்டு வருவான் ஒரு ஆளுதான். அது தின்னாது. பிடிச்சதுன்னா திரும்பி பார்த்து மனைவி பிள்ளைங்க ஃபேமிலி ஃபீஸ்ட். So that's a family feast for the lions. அதுக்கு They என்ன go in இருக்கு? groups. அன்பு இருக்கு. So it has love in the heart. அந்த மிருகத்து அன்பால் நமக்கு இருந்தா நம்ம நல்லா இருக்கும். Even if they ஆனா have ரொம்ப love. சந்தோஷம். ஆனா ஆண்டவர் அந்த அன்பு இல்லையா? எந்த அன்பை கொடுத்தாரா? தேவ அன்பு அவரு. He has poured in our heart the love of God. ஏன் தெரியுமா? You know why? மனுஷனை ஆண்டவர் இந்த உலகத்துல உண்டாக்கும் போது When God created அவனை man, தேவ சாயலாக உண்டாக்கினார். He created man in the likeness of God. தன்னுடைய ரூபம், In his தன்னுடைய சாயல், In his likeness, தேவனுடைய சாயல் என்ன தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. God is love. தேவன் அன்பாகவே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. ஆனா அவன் தேவனுடைய கற்பனையை மீறி They are transgressing the law of God. அவன் வந்து கனியை சாப்பிட்டான். So he has eaten the forbidden. இப்ப யாராம் ஆயிட்டான் தெரியுமா? What has he become? தேவ சாயல் மாறி மண்ணாக மாறினான். Having lost the likeness of God, he turned to the ஏவாள் dust of the தன்னுடைய earth. பிள்ளையை பெற்று Eve gave birth to the மனுஷ children. சாயலாக ஒருத்தனை பெற்றான். Brought a son. என்ன the சாயல் likeness of man. போயிடுச்சு? What தேவ சாயல் The போயிடுச்சு. likeness of God has passed இப்ப on. அவன் யாரா மாட்டானா? மனுஷ சாயலாக மாறிட்டான். He has put on the likeness of man. இயேசுவும் உங்களை மீட்கிறதுக்கு தம்முடைய மனுஷ Jesus to சாயலாக அடிமையின் கோலம் எடுத்தார். He came in the form of a captive in the இப்ப likeness of a மனித man. சாயலாகிய நம்மை தேவ சாயலாக மாற்றணும்னா That we may become the likeness of முதலாவது God. நான் சொன்னது போல
ஒருவன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் மனுஷன் இருக்கிறான். Even as a heart is, so is a man. நம்முடைய சாயலை மாற்றணுமானா To change our likeness. மாற்றப்பட வேண்டியது நம்முடைய முகம் அல்ல, Not a face that ought to be changed. மாற்றப்பட வேண்டியது நம்முடைய வஸ்திரம் அல்ல, Not your dress that ought to be changed. மாற்றப்பட வேண்டியது உருவம் அல்ல, Not your form that ought to be மாற்றப்பட changed. வேண்டியது ஹார்ட், இருதயம். Your heart has got to be changed first. இருதயம் தேவனுடைய இருதயமா மாறிடுமானா Your heart is changed as the heart of நம்ம God. யாரா மாறிடுவோம்னா தேவனை போல You மாறிடுவோம். would become like God. ஆகையினால Therefore, நம்முடைய கல்லான இருதயம், a stony நம்முடைய heart, கடுமையான இருதயம், a heart of flint, இத சந்தோஷத்தினால் மாத்திரம் இல்ல, not only with happiness. தேவன் தம்முடைய அன்பினாலே இந்த இருதயத்தை நிரப்புகிறார். God is ஏன்னு filled with the love of கேட்டா God. மனுஷன் இருக்க கூடாது, Man should மனுஷன் not be தேவனா man. மாறணும். Man should become God. என்னுடைய சாயலுக்கு மாறணும். He should come to my அவன் life. இருதயம் எப்படியோ அப்படியே மனுஷன் How இருக்கிறான். his heart is, so is the state of ஆகையினால man. Therefore, தேவன் பரிசுத்த ஆவியை பொழிந்தார். God gave the Holy Spirit. நான் சொல்ல வேற எதுக்கு இல்லைங்க ஆண்டவர் கொடுத்தது. Oh, மற்ற வரங்கள் இருக்கலாம், ஆட்டம் பாட்டம் சுகம் என்னென்னவோ கிளைகள் இருக்கலாம். we may have a lot of தேவன் branches. பரிசுத்த ஆவி இந்த உலகத்திலே கொடுத்ததனுடைய நோக்கம் The reason as to why he gave நம்முடைய the Holy Spirit, இருதயத்தை மாற்றுறதுக்கு, to transform our heart, நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு, to transform us, நம்முடைய இருதயத்திலே மறுரூபம் to உண்டாயிடுமானா bring about a transformation நாம in தேவனா us. மாறிடுவோம். So we would become like God. எந்த அன்பு? தேவ அன்பு. அன்பு The என்றால் love of என்ன? God. What is love? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3:16 வாசிங்க. 1 John அவர் 3:16. தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக நாமும் ஜீவனை சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம என்ன செய்யணுமா? What about us? What we ought to தேவனுடைய do? அன்பு கொடுத்தது. So the love of God has given us. நாம யாரா மாறணும்னா கொடுக்கிறவங்களா மாறணும். We should also அந்த give. அன்பு ஜீவனை கொடுத்துச்சு. That love gave life. தேவனுடைய நாம அதுதான் அன்பு. That is love. இன்னைக்கு என்னென்னவோ அன்புன்றாங்க. They speak of several kinds of love. ஒருத்தன் பனியன் போட்டிருக்கான், பின்னால இருக்கான் ஐ லவ் யூன்னு. He has a T-shirt behind is written I love you. பின்னால ஒரு கழுதை வருது. A donkey is coming at his back. இவன் யாரை நேசிக்கிறான்? கழுதைவை நேசிக்கிறான். Whether he is loving the donkey. ஐயோ இன்னைக்கு லவ்னா என்னன்னு தெரியலங்க. பனியன்ல எழுதிக்கிறான், என்னென்னமோ முன்னால போட்டுக்கிறான், பின்னால போட்டுக்கிறான், என்னவோ பேண்ட்ல போட்டுக்கிறான். ஐ லவ் யூ, ஐ லவ். யாரையா லவ் பண்ற? Whom do you love? பின்னால கழுதை நாயெல்லாம் வருது, அதையா நேசிக்கிற? Whether you love the donkey. லவ்னா or- என்னையா? What is love? லவ்னா கொடுக்கும். You ought to give. ஜீவனை கொடுத்து, You ought to give your life. ஜீவனை. So you ought to receive. ஒருவன் நிறைவுள்ளவனாய், பின்னால வாசித்தீங்கன்னா, நீ நிறைவுள்ளவனாய் இருந்து ஒருத்தன் குறைவுள்ளவனாய் இருப்பான். ஆனால் நீ உன்னை இருதயத்தை அடைச்சுக்கிட்டேன்னா தேவ அன்பு நிலைத்திருப்பது எப்படி? If one is lacking and if you shut your heart, நிலைச்சிருக்கிறது எப்படி? உங்ககிட்ட நிறைவு இருக்கு, you have the fullness of God. உங்ககிட்ட நிறைவு இருக்கு, You have the இன்னொருத்தன் fullness. குறைவா இருக்கிறான். Whereas the other உங்ககிட்ட person, பலன் இருக்கு, you இன்னொருத்தன் have- பலவீனமா இருக்கான். the other is weak. உங்ககிட்ட சுகம் இருக்கு, இன்னொருத்தன் சுகவீனமா You இருக்கான். have health, the other is not having health. நீ என்ன செய்யற? What about you? What do you ought to do? கொடுக்கிற. You give. கொடுக்கிற. You give. ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுல In a ஒரு communist, சம்பவம் நடந்ததாக நான் வேதத்துல, நான் ஒரு புஸ்தகத்துல One வாசித்தேன், incident. மேகசின்ல வாசித்தேன். I read in a magazine. என்ன நடந்ததுன்னா, Know what happened? அங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அவங்கள. They tortured him. ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தது. A Christmas celebration. கிறிஸ்தவங்களை அவமானப்படுத்துறதுக்காக To reproach அவங்க them. சிறை அதிகாரிகள் சொன்னாங்க, The jailer இந்த said, கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போறோம். we are going to give you dainty food on Christmas. இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு நல்ல ஃபீஸ்ட், A feast. I'm going to supply you a feast. பெரிய பெரிய பாத்திரங்கள்ல கொண்டு வந்து நல்ல அருமையான சாப்பாடு, நல்ல காஸ்ட்லி மீல்ஸை வச்சுட்டாங்க. They brought vessels full of costly meals. சிறையிலேருந்து வெளியே வரும்போது, சாப்பாட்டு ரூமுக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, When they came to the கையை கட்டிட்டானுங்க. கையை கட்டிட்டானுங்க, They have tied their hands. ரெண்டு கையும் கட்டிட்டானுங்க, ரெண்டு கையை மட்டை வச்சு கட்டிட்டானுங்க. With lots of food, the hands என்ன were செய்ய tied. முடியாது? What they cannot do, சாப்பிட முடியாது. they cannot. சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும்? What do they need? கையை மடக்கணும். They have to fold their hands. இவனுங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறாங்க. இவனுங்க எல்லாம் இந்த சாப்பாட்டை பார்த்தே சாகணும். They have to இவனுங்க look என்ன at the food. செய்யக்கூடாது? சாப்பாடை They சாப்பிடக்கூடாது. should not நல்ல take. சாப்பாடை வச்சுட்டு இவங்க கையை கட்டி விட்டானுங்க. இவங்க எல்லாம் சந்தோஷமா வந்தாங்க. எல்லாம் அந்த விசுவாசிகள், சிறையில் கைதிகள் எல்லாம் சந்தோஷமா வந்தாங்க. These நல்ல கையை உயர்த்தி
நல்லா ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் They பண்ணு. raise their hands and praise. ஆண்டவரே இந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்காக நன்றி. Lord, we இந்த thank you. காரணமா இருந்தவங்களுக்காக நன்றி. We thank the இந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீ தயவு கிடைக்க பண்ணதுக்காக நன்றி. Lord, we thank the mercy. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இவனுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். All these people are laughing. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி உங்க ஆண்டவர் எப்படிடா சாப்பிட வைக்கிறாரு How பாக்குறேன். your Lord is going to make you eat. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சு சாப்பாடுல கை வச்சான். And என்ன placed பண்ணான் his தெரியுமா? சாப்பாடு எடுத்து எதிர So he, with the food, he fed the other person. கையை மடக்க முடியாதுல்ல. Because he cannot fold. சாப்பாடு எடுத்து அவர் வாயில ஊட்டினான். அவர் எடுத்து என் வாயில ஊட்டினார். Likewise, they were able to feed each other with the food. நம்ம எல்லாம் இந்த கையை வச்சு அடிச்சா தொலைச்சிருப்போம். So we would have, நடந்தது என்ன தெரியுமா? what happened? சிறை அதிகாரிகள் அழுதாங்க. The jailer wept. This is the true love. இதான் Down கிறிஸ்டியன் on லவ். the love of Christ. உலக என்ன தெரியுமா? உனக்கு ஒரு கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ரெண்டு கண்ணு போட்டுன்றப்ப தான் நம்ம இன்னைக்கு அன்பு. Our love is that you ought to lose both your eyes if I அவங்க lost. அன்றைக்கு எல்லாரும் கதறினான். That day they wept. சாப்பாடு அத்தனை பேர் எடுத்து கொடுத்தான். And நீ சாப்பிடுப்பா, நான் பட்னியா கிடந்தாலும் பரவாயில்ல. never mind if அவன் எடுத்து ஊட்டினான். இதான் கிறிஸ்டியன் லவ். this is. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டினாயா. So they were feeding each other. அன்றைக்கு அத்தனை சிறை அதிகாரிகள் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டார். And they knew the love of Jesus Christ then. அன்றைக்கு அறிந்து கொண்டார். He knew one. அந்த அன்பை தான் ஆண்டு வச்சிருக்காரு. That is the love he has kept in our heart. பாருங்க, மிருகம் தான் திங்க முடியலன்னா அடுத்த மிருகத்தை பக்கத்துல விடாது. The beast would not permit the other beast. அடுத்த மிருகத்தை பக்கத்துல விடாது. It would not allow. ஆனா தேவ அன்பு தன்னை தாழ்த்தி The love of God. நமக்காக தேவன் ஜீவனை கொடுத்தார். God gave his life for us, having அதே அன்பு தாங்க இன்றைக்கு தேவன் நம்முடைய உள்ளத்துல ஊற்ற விரும்புகிறார். It is the same love that God has got. ஒரு கிறிஸ்தவன் உள்ளத்துல ஊற்ற விரும்புறாருங்க. So God நீ desires சந்தோஷமா ஆடி பாடிட்டு போறது மாத்திரம் இல்ல. not only singing and dancing. நான் இயேசுவின் நாமத்துல தாழ்மையா சொல்லுவேன். I tell you humbly in the name ஒரு of ஜெபிக்கிற ஆவி மாத்திரம் அல்ல. not only a spirit of நம்முடைய prayer, இருதயத்தில் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிற ஆவி மாத்திரம் இல்ல. not only the என்னுடைய testimonial. இருதயம் தேவ அன்பினால் நிறைந்தது. Our heart should be filled with the love of ஆண்டவரே, God. எங்கள் மேல் ஒரு ஆவியை ஊற்றப்பா. Lord, there's got to pour a spirit. எங்கள் மேல ஒரு ஆவியை ஊற்று. Lord, there's got to pour a அந்த spirit. அன்பின் ஆவியை ஊற்றும். The spirit of love. எங்கள் இருதயத்தை மறுரூபப்படுத்தும். Lord, there's got to transform. இருதயத்தில் உள்ள our heart. கசப்புகள், வைராக்கியம், Bitterness in our lives, விரோதங்கள், stubbornness, தான் என்ற ஆணவங்கள் and all our எல்லாம் jealousy, அழிந்து anger, போகட்டும் ஆண்டவரே. let it all be removed. ஆண்டவரே, எங்கள் மேல ஒரு ஆவி இறங்கட்டும். Lord, let us ஒரு pray. அன்பின் ஆவி இறங்கட்டும் ஐயா. Let the spirit of love descend. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. Let's all look unto the Lord. அவருடைய பிரசன்னத்திலே தம்முடைய சந்தோஷத்தினால் தேவன் நிரப்புகிறார். So God is filling his people. இங்கே அவருடைய சமூகம் உண்டென்று நீங்கள் நம்புவீர்களானால், If you believe his presence, நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுகிறேன், I tell you humbly in the name of Jesus. இந்த இடத்திலே தேவன் இன்றைக்கு உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார். God desires to fill you with happiness. நீங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் இருதயத்தை முத்திரிக்கிறார். God is sealing your heart that you may lead a testimonial ராத்திரி life. பகல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் இறங்க பண்ணுகிறார். God gives a spirit of inheritance that you நம்முடைய may call as சத்துருவை our நினைக்க Father. பிற நமக்குரியதை தேடாமல் பிறருக்குரியவைகளை தேடும்படியாக ஒரு லவ், தெய்வீக அன்பு, The love of God to seek the need of தெய்வீக அன்பு others, not to seek your என் need. இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. Let the என் love, இருதயத்தை நிரப்பட்டும் let thy ஆண்டவரே. love fill the heart. நான் உண்மையாய் சொல்லுவேன், I tell you, தேவன் நம்முடைய சபை எப்படி அன்பினால் நிரப்புவாராக. God is going to fill our ஒரு church with அன்பினால் love. நிரப்புவாராக. Let him ஒரு fill with அன்பின் his ஆவி இறங்குவதாக. Let the ஒரு spirit அன்பின் of love, அபிஷேகம் இறங்கி வருவதாக. let the anointing of love come down. தலாரியா நாம் மறுவமடைத்தக்கதாக, That we may be நாம் தேவனை போல That we may மாறத்தக்கதாக, become like God. தேவனுடைய சாயலிலே That மாறத்தக்கதாக. we may have the likeness of God. ஆவியானவரே, The spirit of God. ஆவியானவரே, Spirit of God. என்னை நிரப்பு ஐயா. Lord, fill me என்னை with thy நிரப்பு love. ஐயா. Fill me with thy எல்லாரும் love. சொல்லுங்க, நிரப்பும் ஆண்டவரே. Lord, fill நான் us. இன்றைக்கு வேறு மனுஷனாக வீட்டுக்கு போகணும். This day I ought நான் to வேறு pass another மனுஷியாக man. வீட்டுக்கு போகணும். As an honor நான் of woman, வந்தபடி போக கூடாது. I should not return நான் as வந்தபடி I போக am. கூடாது. I should not return தேவன் as என்னை I am. வேறு மனுஷனா மாற்றணும். God has got to என்னை make me a வேறு different மனுஷியா man. மாற்றணும். He has got to make me a different woman. மாற்றப்படாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்படணும். So whatever is not changed has got to தேவன் be சபை changed. முழுவதும் கிரியை செய்வாராக. May ஆண்டவரே, எங்களை மாற்றும். God எங்கள் work in வீடுகளை us. மாற்றும். Let him change எங்கள் the வீடுகளை home. மாற்றும். Let him change the எங்கள் house. உள்ளங்களை மாற்றும். Let him change the எங்கள் house. இல்லங்களை மாற்றும். Let him change the house.
எங்கள் உள்ளங்கள் ஒரு அன்பின் உள்ளங்களாய் மாறட்டும். Let our heart be filled with எங்கள் the heart இல்லங்கள் of அன்பின் love. உள்ளங்களாய் மாறட்டும். The heart of love. எங்கள் ஊழியம் ஒரு அன்பின் ஊழியமாய் Let the மாறட்டும். ministry become the எங்கள் ministry of சபை love. ஒரு அன்பின் சபையாய் Let our மாறட்டும். church become the church of love. அந்த மறுரூபத்தின் ஆவியை இறங்கட்டும் The ஆண்டவரே. spirit of transformation, let it come இறங்கட்டும் down. ஆண்டவரே. Let it come upon இறங்கட்டும் us. ஆண்டவரே. Lord, let it come upon us. இறங்கட்டும் ஆண்டவரே. The spirit of transformation. ஆவியானவரே. Spirit of God. ஆவியானவரே. Holy Spirit. ஆவியானவரே. Holy Spirit. அன்பின் ஆவியானவரே. Spirit of love. Oh God. Oh God. Hallelujah. Fill our cups, Lord. Amen. Fill our cups, Lord. Yes. Fill our cups, எங்களுடைய Lord. பாத்திரங்களை நிரப்பும் எங்கள் ஆண்டவரே. இருதயங்களை நிரப்பும். எங்களுடைய இருதயத்தை எங்கள் இருதயங்களை Lord, fill நிரப்பும். our heart, O Lord. எங்கள் இருதயங்களை Fill நிரப்பும். our heart, O Lord. O Rabba Shabba Baba Dala Bara Dala Bara. O Rabba Dala Bara Dala Bara Dala Bara Dala Bara. O Rabba Tala Kabala Talaria. O Rabba Shabba Baba Dala Bara. O Rabba Talaria Dalaria. ஆவியானவரே, ஆவியானவரே, அருள் மாறிய பொழியும், பொழியும் ஆண்டவரே, பொழியும் ஆண்டவரே, பொழியும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. Pour the spirit upon the people, O Lord. உரபா ஷபபா பதல பரதல பாரி. Lord, fill us, O Lord. என் இருதயத்தை தருகிறேன். Fill our hearts. என் இருதயத்தை தருகிறேன் ஆண்டவரே. Lord, I give my heart to you. என் இருதயத்தை தாய் என்று கேட்டீரே. Lord, you asked for my என்னை heart. முழுமையாய் தருகிறேன் கர்த்தாவே. I give my heart wholly. என்னை முழுமையாய் தந்து விடுகிறேன். Lord, I give my எத்தனை heart. பேர் சொல்வீர்கள் முழுமையாய் நான் தருகிறேன். Lord, I give it wholly. என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தருகிறேன். Lord, I surrender myself. இயேசுவே, இன்றைக்கு என் முழுவதும் தருகிறேன். Lord, I give myself entirely unto என்னை you. நிரப்புங்கப்பா. Lord, fill என்னை us. நிரப்புங்கப்பா. Fill us, O Lord. எங்களை நிரப்புங்கப்பா. Fill us, O God. எங்கள் வீடுகளை நிரப்புங்க. Fill us, our house. Fill எங்கள் our சபை house. முழுவதும் நிரம்பின ஒரு சபையாய் இருப்பதாக. Lord, let us be church. உம்முடைய filled with ஆவியினால் love. நிறைந்த ஒரு சபையாய் இருக்கும். Lord, even as a church filled with love. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, Bless us, O Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify thy name, O Lord. இங்கே மாத்திரமல்ல, எங்கிருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும்படி அடியான் All ஜெபிக்கிறேன். those who are observing the telecast, let thy தேவனாம் love be found. மகிமைப்படுவதாக. Let thy name be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my ஆமென். Father.